பேரன்பிற்குரிய இந்த பொன்மாலை பொழுதில் நடைபெறுகிற ஈரோடு புத்தகத் திருவிழாவின் சிந்தனை அரங்க நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற நந்தா கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய வி சண்முகன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் மக்கள் சிந்தனை பேரவையின் அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நல்லதோர் உரை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற திரைக்கலைஞர், தொலைக்காட்சி துறையில் தடம் பதித்தவர், இன்று இளம் பேச்சாளர்கள் மிளிருகின்ற நேரத்தில் அந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் உளப்பூர்வமாக ஊக்கமளித்து வருகிற இளைஞர், எல்லாவற்றையும் விட இம்மண்ணின் மைந்தர், ஈரோடு மகேஷ் அவர்களே. ஏற்கனவே சித்தோடு நகரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒப்புக்கொண்டு அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து இப்போது இந்நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரை நிகழ்த்துவதற்காக சித்தோட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து வந்து கொண்டிருக்கிற இனிய நண்பர், எழுத்தாளர் ஈரோடு கதிர் அவர்களே. இந்த நல்ல நிகழ்ச்சியிலே 2 சிறப்பு விருந்தினர்களையும் அவர்களது துறை சார்ந்த சாதனைகளை எடுத்து சொல்லி அறிமுகப்படுத்துவதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேரவையின் செயலர் அன்பரசு அவர்களே, திரளாக வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, வாசக பெருமக்களே, பதிப்பாளர் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, செய்தியாளர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பாக தேதி கேட்டவுடன் நெருக்கடி இருந்த நேரத்திலும் கண்டிப்பாக வருகிறேன் என்ற உவகையோடு வருகை புரிந்திருக்கின்ற திரைக்கலைஞரும் இன்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலே தன் உரை நிகழ்த்துதல் மூலமாக மிகச்சிறந்த முறையிலே பதிவை செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற் சிறந்த நண்பர், சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். என் அன்பு சகோதரர் கதிர் அவர்கள் இப்போது பட்டிமன்ற நடுவராக இருந்து ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டு இங்கு வந்திருக்கின்றார்கள். அவரை நான் உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். நான் இந்த அருமையான அவையிலே இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த ஈரோட்டு மண்ணில் தோன்றிய படைப்பாளிகள், ஈரோட்டு மண்ணில் தோன்றிய அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழகம் பூராவிலும் பெயர் பெற்றாலும் கூட சொந்த மண்ணில், தாய் மண்ணில் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவது தான் மனமகிழ்ச்சியான ஒரு அங்கீகாரம். அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தால் கூட மகிழ்ச்சி இருக்காது. தாய் மண் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். தாய் மண் அங்கீகரித்தால் தாய் அங்கீகரிப்பது போல இப்போது அந்த ஈரோட்டைச் சேர்ந்த 2 இளம் ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதான் தனி சிறப்பு. அதில் முதல் ஞாயிற்றுக்கிழமை, இது ஒரு ஸ்பெஷல் நாள். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இவர்கள் அந்த சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அவர்கள் இருவரையும் இந்த நல்ல நிகழ்வுக்கு தலைமையேற்கிற நந்தா கல்வி நிறுவனம் மக்கள் சிந்தனை பேரவையுடைய கிளையை அந்த நிறுவனங்களில் அமைத்து வளர்த்த ஒரு நிறுவனம். மக்கள் சிந்தனை பேரவையை தொடக்க காலத்தில் இருந்து நன்கு புரிந்து கொண்டு இந்த பேரவையை உடனிருந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற நந்தா கல்வி நிறுவனத்துடைய தலைவர் வி சண்முகன் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று, உங்கள் அனைவரையும் வந்திருக்கின்ற 10,000 பேர், வந்திருக்கிற 10,000 பேர் மட்டுமில்லை, இன்னும் வர இருக்கிற 10,000 பேர், அத்தனை பேரையும் நெஞ்சார வாழ்த்தி பாராட்டி வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய பொழுதை உங்களோடு இருக்க பணித்த காலத்திற்கு என்னுடைய முதல் நன்றிகள். நிறைந்திருக்கும் அவைக்கு என்னுடைய
பணிவான வணக்கங்கள். முதற்கண் எங்களை மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்திருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய செயலாளர் அன்பரசு அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்விற்கு எங்களால் நேசிக்கப்படக்கூடியவர் தலைமையேற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தலைமையேற்றதற்காக நான் பணிவோடு பதிவு செய்கின்றேன். ஈரோடு மகேஷ் என்னுடைய அடையாளங்களை பல இடங்களில் மிக எளிமைப்படுத்தி கொடுத்தவர். தெரிந்தோ தெரியாமலோ பெயருக்கு முன்னால் ஈரோடு என்கின்ற அடைமொழியை ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சூட்டிக்கொண்டோம். ஈரோடை அறிந்தவர்களுக்கு ஈரோடு என்பது ஒரு நகரினுடைய பெயர் என்பது தெரிந்துவிடும். ஈரோடை அறியாத சில வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் என்ன பெயர் என்று கேட்கும் பொழுது அல்லது அறிமுகப்படுத்தப்படும் பொழுது ஈரோடு கதிர் என்பது ஈரோடு என்பது பெயரினுடைய ஒரு பகுதியா ஊரினுடைய ஒரு அடையாளமா என்பது தெரியாது. அந்த எல்லா தருணங்களிலும் அதை எளிமைப்படுத்தி கொடுத்தவர் ஈரோடு மகேஷ். ஏனென்றால் எங்களுக்கு முன்பு அவர் அந்த பகுதி முழுக்க தெரிந்தவராக இருந்து கொண்டே இருந்தார். போகிற எல்லா இடங்களிலும் ஈரோடு கதிர் அப்படின்னா ஒரு நிமிஷம் லேசாக யோசிப்பாங்க. நம்ம நம்பிடுவோம், நம்மளை தான் தெரிஞ்சு வச்சு நம்மளை தான் யோசிக்கிறாங்களோ. டக்குன்னு ஒரு பல்ப் எரியும். ஓ, ஈரோடு மகேஷ் இருக்கார்ல. ஆமாம், ஈரோடு மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஐஜி தெரியும். ஐஜிக்கு எல்லா இடங்களிலும் அவர்கள் கேட்பது ஈரோடு மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஈரோடு மகேஷ் உங்களை தெரியுமா? தெரியாது. அப்படியான ஒரு நிலையில் பல இடங்களில் ஒரு முன்னத்தி ஏறாக ஈரோடு என்கின்ற நகரத்தை உலகம் முழுக்க ஒரு அடையாளமாக சமீப காலங்களில் எடுத்து சென்ற மகேஷோடு இந்த மேடையில் இணைவது எனக்கு மிகப்பெரிய பேறு. ஒரு நாள் எனக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பு வந்தப்போ இப்போ ட்ரூ கலர் ஆப் இருந்தது. ட்ரூ கலரில் ஈரோடு மகேஷ்னு ஒரு பெயர் வந்தது. தெரியாத என் பெயர் வந்தது. எனக்கு ஈரோடில் நிறையா மகேஷ் நண்பர்கள் உண்டு. அப்போ அதில் யாரோ ஒரு பையன் உள்ளதான் புது நம்பர்லேருந்து கூப்பிடுது. சரி, நம்மளை மாதிரியே அவனும் ஈரோடு மகேஷ்னு பேர் வச்சுருக்கான், நம்ம நண்பன் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த அழைப்பில் இணைகின்றேன். ஒரு அழகான குரல், அழுத்தமான குரல். அண்ணே வணக்கம். இது ஈரோடு மகேஷினுடைய சிக்னேச்சர். அவர் என்னதான் ஈரோடுக்காரராக இருந்தாலும் நம்ம வழக்கில் அண்ணே என்பது இருக்காது, அண்ணா என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய வட்டார வழக்கு. ஆனால் மகேஷ் ஊடகத்துறையில் அழுத்தமாக கால் பதித்ததாலோ அல்லது தென் தமிழகத்தினுடைய மொழி வட்டாரம் அவருக்கு புழங்கி போனதாலோ அவரிடம் இருந்து வருவது அண்ணா அல்ல, அண்ணே. அண்ணே வணக்கம் அப்படின்னு ஒரு குரல் வந்தது. அந்த குரல் எனக்கு அடையாளம் தெரியாத குரல், ஆனால் பலமுறை கேட்ட அனுபவமான குரல். நொடிப்பொழுதிற்குள் நான் உணர்கிறேன், இந்த ஈரோடு மகேஷ் நமக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு மகேஷ் அல்ல, இது ஆளுமையாக இருக்கக்கூடிய ஈரோடு மகேஷ். வணக்கம் மகேஷ், சொல்லுங்க. நான் அன்றைக்கு அதிர்ந்து போனது, நான் என்னை மாற்றிக்கொண்டது அந்த தினத்தில் என்னவென்றால், அண்ணே உங்களோட இந்த வேட்கையோடு விளையாடு புத்தகம் படித்தோடனே அதில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம், ஒரு மாணவியினுடைய கதை என் மனசுக்குள்ள அழுத்தமாக பதிஞ்சிருச்சு. இன்றைக்கி திருச்சியில் நடந்த ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் நான் அதை உங்கள் பெயர் குறிப்பிட்டு, புத்தகத்தின் பெயர் குறிப்பிட்டு நான் சொன்னேன். உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்கின்ற அந்த எளிமையான பாங்கு அன்றைக்கு நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது. அது வரைக்கும் பெருசாக தெரியாது. நம்ம ஒன்றை படிக்கிறோம், கேட்குறோம், அதை ஏதோ ஒரு பாக்கில் நம்ம பாட்டுக்கு அதை கடத்திட்டு சென்றுட்டு கொண்டு அப்படி போயிட்டே இருப்போம். ஆனால் அன்றைக்கு படித்ததை அடையாளத்தோடு குறிப்பிட்டு அழைத்து சொன்னதோடு அடுத்த நாள் அந்த காணொளி காட்சி துண்டையும் எனக்கு அனுப்பி வைத்தார். அந்த பண்புடைய மகேஷை சந்திக்க வேண்டும் என்பது 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த மிக தீவிரமான வேட்கை. சில தருணங்கள் நாங்களாக உருவாக்க முனைந்தாலும் காலம் அதற்கான வாய்ப்பை நல்கவில்லை. மிகச்சரியான இடத்தில் எங்களை இந்த சிந்தனை அரங்கம் இணைத்திருக்கிறது. அதற்காக உள்ளபடியே நான் பெரும் நெகிழ்வு கொள்கின்றேன். எத்தனையோ மேடை ஏறி இருக்கேன். உணர்ச்சி பூர்வமாக சொல்ல வேண்டியது, இந்த மேடையில் அத்தனை மேடைகளிலும் ஏறிய உறுதியோடு நான் நிற்க முடியவில்லை. வந்ததிலிருந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. இந்த மேடைகளை 2005ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரைக்கும் எத்தனையோ ஆளுமைகள், எத்தனையோ எழுத்தாளர்கள், எத்தனையோ பேச்சாளர்கள் ஏறி ஏறி அலங்கரித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு, இத்தனை ஆண்டுகளில்
இந்த மேடையை நோக்கி அந்த புறத்தில் நான் தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தவன். 2005, 6, 7 நினைக்கிறேன், எனக்கு அந்த வருடம் சரியாக நினைவில்லை. புத்தகம் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் பேசிய உரை தொடங்கி 2006 அந்த உரை தொடங்கி நேற்றைக்கு முந்தைய தினம் துவக்க விழா இங்கு நிகழ்ந்தது வரைக்கும் நான் அரங்கினுடைய அந்த புறத்திலிருந்து ஒரு பார்வையாளனாக தொடர்ந்து இணைந்து பயணித்து கொண்டிருப்பவன். 1986 கமலஹாசனுடைய விக்ரம் படம் வெளியானது. அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு குழந்தை பிறந்தது. 35 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தை கமலஹாசனுடைய ஃபேன் பாயா மாறி கமலஹாசனை போய் சந்திக்கிறார். தலைவா, உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்கேன், என்னன்னு கேட்கிறார். ஒப்பந்தம் நிகழ்கிறது. ஒரு படம் 2022 வருகிறது. அந்த ஃபேன் பாய் எடுத்த படம் தான் கமலஹாசனுக்கு என்னுடைய அறிவு கேட்டிய வரை மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய புகழையும் உருவாக்கி தந்த படம் விக்ரம் 2. அந்த குழந்தை லோகேஷ் கனகராஜ். ஒரு ஃபேன் பாய் இந்த மேஜிக் எப்பவும் பண்ணுவாங்க. ஈரோடு புத்தக திருவிழாவுடைய ஒரு ஃபேன் பாய் நான். இத்தனை ஆண்டு காலமும் இங்கிருந்து கற்றவையும் பெற்றவையும் சாதாரணமானவைகள் அல்ல. இன்றைக்கான பேச்சாளர்களுக்கான அழைப்பு இதில் எனக்கு ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த படம் கொஞ்சம் நம்பி தான் ஆகணும், நீங்கள் அழகாக இருக்கும். ஏன்னால் அதை எடுத்த கலைஞர் சுரேஷ் பாபு என்கின்ற ஒரு அருமையான அற்புதமான கலைஞர். எடுத்த ஆண்டு 2017 ஜனவரி 15 அந்த படம் பல இடங்கள் அது, ஏன்னா அது ஒன்று தான் பார்க்குறக்கு லட்சணமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் அதை பல இடங்களில் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த படத்தை இந்த அழைப்பதில் போட்டிருந்து எனக்கு தெரியல. நேற்று நைட்டு ஒரு அழைப்பு வந்தது. என்னது 2017 ஸ்டாலின் அண்ணா வந்த அதே ஈவெண்ட்டோட படத்தை போட்டு அவருக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்களா அப்படின்னு வந்த அந்த கணத்தில் 2017 அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் என்னுடைய 2 புத்தக வெளியீட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து வெளியிட்டு அவர் பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் அவரை நான் இந்த பார்வையாக உற்று நோக்கி கொண்டிருந்த அந்த படம் நான் அனுப்பாமல் அவர்களுடைய தெரிவாக இந்த அழைப்பிதழில் இடம்பெற்றிருக்கிறது. காலம் சில விஷயங்களை இப்படி தான் பிணைத்து வைக்கும். இங்கே நான் ஒரு உதாரணமாக நிற்க விரும்புகின்றேன். இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஃபேன் பாயாக, ஒரு வாசகனாக, உரை கேட்கக்கூடிய ஒரு விருப்பத்துக்குரியவனாக இந்த இடத்துல இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சில படிக்கட்டுகளை 4 அடி உயரத்தை ஏறி வருவதற்கு நான் காத்திருந்த ஆண்டுகள் ஏறத்தாழ 10-12 ஆண்டுகள். யாரெல்லாம் இந்த அரங்கில் அவையில் ஒரு எழுத்தாளராக பேச்சாளராக அமர்ந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சிந்தனை அரங்கத்தினுடைய மேடை ஏறி விட மாட்டோமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் உறுதியளிக்கின்றேன், ஒரு நாள் உங்கள் கனவு நிஜமாகும். அதுக்கு ஒரே விஷயம், ஃபேன் பாயா மட்டும் இருக்கணும். அத்தனை நிகழ்வுகள் வந்து பார்த்து கேட்டு எழுதி 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 எல்லா நாட்களிலும் ஒன்று இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இன்னும் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு? நான் இன்னும் தயாராகலை. எல்லா தருணங்களிலும் சொன்னது, நான் இன்றும் தயாராகவில்லை. வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் தயார்படுத்தப்படும், எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த அழைப்பை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அழைப்பை கொடுத்து இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய புத்தக வேள்வியை, வாசிப்பு இயக்கத்தை ஏற்படுத்தி இத்தனை ஆண்டு காலம் யாரும் செய்யவியலாத மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நம் அனைவராலும் போற்றப்பட வேண்டியவர். அவர் எல்லா நாளும் பூரண நலத்தோடும் வளத்தோடும் இருந்து இதை இன்னும் செம்மையாக செலுத்த வேண்டும் என்கின்ற வாழ்த்துதல்களையும் வேண்டுதல்களையும் உங்கள் ஒத்துழைப்போடு நான் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த வாழ்க்கை குறித்து அலுப்பும் சலிப்பும் புகாரும் இன்றி மனநிறைவோடு நிற்கின்றேன். இந்த மாதிரியான ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மனநிறைவெல்லாம் ஈஸியாக வந்துடும், எல்லாத்துக்கும் கிடைக்கிற விஷயந்தான். யாரெல்லாம் வாழ்க்கை மீது புகார் இருக்கின்றதோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் சவால்களை சந்தித்து வந்தீர்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் தன்னுடைய எதிரிக்கு கூட இப்படியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்துவிடக்கூடாது என்று கருதுகின்றீர்களோ, அந்த மாதிரியான காலகட்டத்தை சராசரியாக உங்களைப் போல் நானும் பல தருணங்களில் தாண்டி கடந்துதான் வந்திருக்கின்றேன். ஆனாலும் சொல்கின்றேன், அழுத்தமாக சொல்கின்றேன், வாழ்க்கை மீது எனக்கு எந்த புகாரும் அலுப்பும் சலிப்பும் கிடையாது.
வாழ்க்கை எனக்கு மன நிறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இது பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க, யதார்த்தத்தில் வாழ்க்கை அப்படியானது உண்மையிலேயே கிடையாது. சலிப்பும் அழுப்பும் புகாரும் நிறைந்ததாகத்தான் வாழ்க்கை இருக்கும். காரணம், லைஃப் இஸ் அன்ஃபேர் ஃபார் மெனி பீப்புள். இது ஒரு நியாயமற்ற ஒரு களமாக வாழ்க்கை பலருக்கு பல தருணங்களில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அதை என்ன செய்கிறது? வாழ்க்கை கேட்பது ஒன்றே ஒன்று தான். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ பொருத்தமானவனா, நீ சரியானவனா, நீ தயாராக இருக்கின்றாயா? இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களிடம் ஒரு நியாயமான காரணம் இருக்கின்றதா? யாரெல்லாம் இந்த பிறப்பை எடுத்து இந்த வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு ஒரு நியாயமான காரணத்தை வைத்திருக்கிறார்களோ, அதற்கான ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை சரி, உன்னை இதுவரைக்கும் புரட்டினதெல்லாம் போதும், இனிமேல் கொஞ்சம் நம்ம இசைவோடு பயணிப்போம், நானும் உன் கூட பயணிக்கிறேன் அப்படின்னு. அதற்கான மிக முக்கியமான தேவை வாழ்க்கை குறித்த புரிதல். அந்த புரிதலில் மிக முக்கியமானது நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துக்குள்ள ஒரு கிரிக்கெட் மேட்சில் பார்ப்போம். நல்ல ஒரு பவுலர் அவருடைய மிகச்சிறந்த ஒரு தருணத்தில் மிகச்சிறப்பான ஒரு பந்தை வீசுவார். அந்த மிகச்சிறப்பான பந்தை எதிர்கொள்ள முடியாமல் அந்த பேட்ஸ்மேன் மிகச்சிறிய ஒரு பிழையை செய்வார். மட்டையில் பட்ட அந்த பந்து நேரடியாக ஒரு ஃபீல்டரோட கைக்கு இந்தா என்ன ஏந்திக்கோ அப்படின்ட்டு போகும். என்னை ஏந்திக்கோன்னு போகக்கூடிய அந்த தருணத்தில் காலம் அந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க முற்படும். என்னவோ நடக்கும், அந்த பந்து தவறவிடப்படும். அந்த தருணத்தில் அங்கே இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுவார், இந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருச்சு, he got the life. அதே மாதிரியான லைஃப்களை பல இடங்களில் நம்ம வாங்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்போம். பல இடங்களில் வாங்கிட்டு வந்திருப்போம். 1998 முதன்முறையாக நான் ஒரு பயிலரங்கு நிகழ்ச்சிக்கு பங்கேற்பாளராக போகிறேன். கோபியில் தான் நடக்குது, ஒரு ஹோட்டலில் நடக்குது. ஒரு நாள் இரவு தங்கியிருக்க வேண்டி 2 நாள் நிகழ்ச்சி. அந்த இரவு அருகில் இருக்கக்கூடிய வைரவிழா மேல்நிலைப் பள்ளியில் எங்களுக்கான நைட்டு கேம்ப் ஃபயர். அந்த கேம்ப் ஃபயர்லாம் போயிட்டு வரோம். எனக்கு பெரிய அறிமுகம்லாம் இல்லை, 2 பேர் தான் என் கூட வந்திருக்காங்க. மற்ற 30 பேர் இந்த 6 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். அந்த கேம்ப் ஃபயர் முடிஞ்சிட்டு திரும்பி வெளியில் வரும் பொழுது இருளும் ஒளியும் மாறி மாறி இருக்கக்கூடிய இடம் அது. அந்த இருளுக்குள்ளும் எனக்கு ஒரு வடிவம் தெரிகிறது. அது ஒரு ஆலமரம். ஆலமரத்தை பார்த்த உடனே எனக்கு ஆலமரத்தில் இருக்கக்கூடிய விழுது மனசுக்கு நெருக்கமாக வந்துடும். விழுதை பார்த்தோன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது, தொங்கி தூரியாடியே ஆகணும். சார்லஸ் டார்வினுடைய தியரியை தொடர்ந்து கடைப்பிடிப்பவன் நான். அங்கிருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறத தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருப்பவன் நான். என்னோட வந்த நண்பர்கள் எல்லாம் அப்படி நடந்து வரிசையாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விழுது வா 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 அப்படின்னு என்னை அழைக்கிறது. வடிவேல கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிட்ட மாதிரி தான் கிட்டத்தட்ட. மரத்தினுடைய வடிவம் தெரிகிறது. ஒரு கோடு மாதிரி விழக்கூடிய வெளிச்சத்தில் ஒரு விழுது தெரிகின்றது. இவர்களை விட்டு விட்டு வழக்கம் போல விழுது. அப்போ என்ன, வயசு ரொம்ப கம்மி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. வழக்கம் போல விழுதை தொங்கக்கூடிய ஆவலோடு ஒரு விழுதை நோக்கி அந்த இருளில் வேகமாக ஓடி தாவி பிடித்து ஓடி வந்த வேகத்தில் அந்த வயதினுடைய ஆற்றலோடு அப்படியே மெல்ல பறக்க ஆரம்பிக்கிறேன். விழுதை பிடிச்சி வேகமாக தொங்கி இப்படி போனீங்கன்னா உங்களுடைய உடல் அப்படியே ஃப்ளாட்டாக மாறும். ஃப்ளாட்டாக மாறக்கூடிய தருணத்தில் விழுதிற்கும் மரத்திற்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கணும். நீ போயிட்டு வா ராஜான்னு அது வழி அனுப்பிச்சது. விழுதினுடைய நரம்புகள் அருந்ததன. அருந்த அந்த கணத்தில் இது 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 அப்படி உணரக்கூடிய அந்த தருணத்தில் என்னுடைய உடல் காற்றில் ஒரு 3 அடி உயரத்தில், சுமாராக ஒரு 3 அடி உயரத்தில் அப்படி படுக்கை வசமாக மிதந்து கொண்டிருக்கிறது. எந்த பிடிமானமும் இல்லை என்று நான் உணர்வதற்குள் என்னுடைய உடல் தரையில், கட்டாந்தரையில் முழு வீச்சாக மோதுகிறது. உண்மையில் ஒரு பேட்ஸ்மேனுக்கு லைஃப் வழங்கப்படுவது போல அந்த தருணம் ஆசீர்வதிக்கப்பட்ட தருணமாக இல்லாமல் இருந்திருந்தால், குதிகாலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கக்கூடிய உடலினுடைய முழு பகுதியும் நிலத்தில் மோதக்கூடிய அந்த தருணத்தில் சின்னதாக ஒரு கல் இருந்திருந்தால் போதும். இடுப்பெலும்புலையோ, ஸ்பைனல் கார்ட்லேயோ, கழுத்தெலும்புலையோ, மூளையினுடைய பின்பக்கத்திலேயோ மோதி இருந்திருந்தால் இன்றைக்கு
ஒரு குழந்தையாகவோ ஒரு குடும்பத்தின் சுமையாகவோ மாறி போயிருக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் காலம் எல்லோருக்கும் லைஃப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு அன்றைக்கு வழங்கப்பட்டது மனதில் எப்பொழுதும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, நீ அன்னைக்கு அந்த கணத்தில் தப்பிச்சு வந்தவன். அதுபோல் எத்தனை எத்தனை தருணங்கள் ரோடை கடக்கும் பொழுது எத்தனையோ முறை கவனத்தோடு கடந்திருப்போம். ஏதோ ஒரு தருணத்தில் கவனமின்றி கடந்த தருணத்தில் உரசி சென்ற காதோரத்தில் காற்று கிழித்து கொண்டு உரசி சென்ற ஒரு வாகனத்தில் தப்பி பிழைத்தவர்கள், 2 சக்கர வாகனத்தில் தப்பி பிழைத்தவர்கள், காரில் பயணித்த பொழுது பலமுறை தப்பி பிழைத்தவர்கள், விமானத்தில் போகும் பொழுது காற்றினுடைய வெற்றிடத்தில் அது நடுங்கும் பொழுது ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கடவுளையும் கூப்பிட்டு இன்னைக்கு மட்டும் எப்படியாவது என்னை பத்திரமா கீழே இறக்கி விட்டுரு 7 கடா வெற்றன் வேண்டி தப்பித்து வந்தவர்கள். வாழ்க்கையினுடைய பயணம் எங்கும் லைஃப்களை வாங்கி வாங்கி ஒரு பேட்ஸ்மேனை மாதிரி தப்பித்து 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 தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அப்ப இந்த வாழ்க்கை என்பது பல காலங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ற நினைப்பு வரும் பொழுது எங்கெல்லாம் அலுப்பும் சலிப்பும் வருதோ அது வரத்தான் செய்யும். ஒரு பருவநிலை ஒரு ஆண்டில் ஒரு சுழற்சியில் வரும், ஒரு நாளில் ஒரு சுழற்சியில் வரும். ராத்திரி 10 மணிக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்கும், 12 மணிக்கு ஓரளவுக்கு ஆசுவாசமாக இருக்கும், 4 மணிக்கு இதமாக இருக்கும், காலையில் 6 மணிக்கு தூக்கம் முடிக்க முடியாது, 7-8 மணிக்கு இதமான ஒரு வெயில் தோணும், 10-11 மணி 2 மணி 3 மணி அதனுடைய உச்சத்துக்கு போவோம், 6 மணிக்கு சின்ன ஆறுதலாக இருக்கும், இரவு 10 மணிக்கு மீண்டும் அந்த சுழற்சி வரும். இந்த சுழற்சிக்குள் இருப்பது போல மனநிலை மாறிட்டு தாங்க இருக்கும். மாறாமல் ஸ்டாண்டர்டெல்லாம் இருக்காது. மாறக்கூடிய அந்த சூழலில் இருந்து மீள வேண்டும் என்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்கின்ற நினைவு ஆழமாக இருந்தால் அவர்கள் தப்பி பிழைப்பார்கள். இல்லைனா அலுப்பும் சலிப்பும் புகார் என்ன லைஃபுங்க இது. இந்த புரிதல் மட்டும் போதுமானா நிச்சயமா பத்தாது. இதையும் தாண்டி ஒன்று வரும், இதையும் தாண்டி ஒன்று வரும், இதையும் தாண்டி ஒன்று வரும். அதை மீட்டெடுக்க நான் தஞ்சம் புகுந்த இடம்தான் இந்த இடம். உங்களை எத்தனையோ பேர் பேச்சு கேட்கறதுக்காக மட்டும் வந்துட்டு இந்த வழியாக வந்த வழியாக வெளியில் செல்லக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்வீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ நான் வாங்கி வந்த வரம் வாசிப்பு. அது இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த கதிர் இந்த இடத்துல கிடையாது. எழுத்தாளர் பேச்சாளர் அதெல்லாம் வேற. வாழ்க்கையை புரிந்து கொள்ள அதுதான் கொடுத்தது. ஒரு 3 உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். முதல்ல எழுத்தாளர் வண்ணதாசன் எழுதிய வேறு வேறு அணில்கள் என்கின்ற ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையில் ஒரு பாத்திரம் வரும், சிலம்பாயின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டு பகுதியை சுத்தம் செய்து வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு 50-55 வயதாக இருக்கலாம். அந்த சிலம்பாயி அந்த குடும்பத்தில் அந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி வேலை செய்வர்களுக்கு காலம் ஒன்றை பணித்திருக்கும், எவ்வளவு காசையும் வாங்கினாலும் செலவுக்கு தீர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் காசுக்கு வந்து நிற்கக்கூடியதை தான் காலம் பண்ணிச்சிருக்கோம். அப்படி அந்த சிலம்பாயி ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு 5 ரூபா கொடுங்க, 4 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார். ஆனாலும் சிலம்பாயி வேலை செய்வது மிக சுத்தமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் சிலம்பாயினுடைய மூத்த மகளுக்கு திருமணமாகி அவள் பிழைக்காமல் திரும்ப இங்கே வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அவளை தினந்தரம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. ஏன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா அந்த வீட்டில் விட்டுட்டு வர முடியல. அந்த சூழலில் அந்த பொண் இன்னொருவரோடு உறவு ஏற்பட்டு அவரோடு சென்று விட்டதால் இந்த சிலம்பாயினுடைய நிலையையும் மோசமாக சித்தரித்து அந்த குடியிருப்பு பகுதி அவளை வெளியேற்றுவதற்காக முனைப்பெடுக்கிறது. ஒருத்தரை வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம உலகத்தில் இல்லாத காரணத்தையெல்லாம் கண்டுபிடிப்போம். அதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்படியாக சின்ன 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 காரணங்களை சொல்லி ஒரு நாள் இந்த வெளியில் போன்னு கோவப்படுத்தி வெளியில் விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டதுக்கப்புறம் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. அந்த சூழலில் சிலம்பாயி ஒரு நாள் காலையில் வந்து விளக்கமாறு எடுத்து அந்த இடத்த கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் பார்க்குறார், என்ன சிலம்பாயி இந்த பக்கம் வந்திருக்க, சுத்தம் பண்ணுறதுக்கு நான் வந்து தானேயா ஆகணும். அவர் வீட்டு அம்மனி தான் அந்த அம்மாவை வெளியில் அனுப்புனதில் மிக முக்கியமான பாத்திரம். ஓ, அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கியா? அந்த கேள்வி கேட்ட பொழுது சிலம்பாயி சொன்ன வசனம், சிலம்பாயி சொன்ன கூற்று, எதை சாமி தெரியாமல் செஞ்சு போட்டோம், எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் செய்கிறோம். அந்த ஒற்றை வசனம் எனக்கு வாழ்க்கையில் பல கதவுகளை, மூடி கிடந்த கதவுகளை திறப்பதற்கான ஒரு திறவுகோலாக இருந்தது. நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே எதையுமே ஒரு தடவையும் சொல்ல முடியாது நான் எதை தெரியாமல் செஞ்சு போட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் தெரிந்து அறிந்து தான் செய்கின்றோம். ரொம்ப அழகாக அந்த சிலம்பாயி பாத்திரம் சொல்லும், எதை சாமி தெரியாமல் செஞ்சு போட்டோம், எல்லாம் தெரிஞ்சு செய்கிறது தானே.
எல்லாம் தெரிஞ்சு செய்கிறது தானே. சிலம்பாயி வந்த தருணத்தோடு அந்த சூழலோடு அந்த கதையை வண்ணதாசன் ரொம்ப அழகாக முடிப்பார். என்னென்னா, சிலம்பாயை துரத்தி விட்டுட்டு மூக்காயின்னு ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சுருக்காங்க. மூக்காயோட கணவர் அடிபட்டு, விபத்தில் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கார். சில மாதங்களுக்கு மூக்காயி வேலைக்கு வர முடியாதுங்கிற சூழலை தெரிந்து கொண்டு விட்டு அந்த இடத்துக்கு இந்த அம்மா வாலண்டியராக வந்து பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு கதை மலையாளத்தில் சந்தோஷ் ஏச்சிக்கானம் எழுதி தமிழில் KV சைலஜா அவர்கள் மொழிபெயர்த்த பிரியாணி என்கின்ற ஒரு கதை. இதை ஒரு முறை சுற்றி கொண்டிருக்கும் பொழுது பாரதிய புத்தகாலயத்திலிருந்து அண்ணன் இளங்கோவன் அவர்கள் இதை நீங்கள் சத்தியமாக வாசிக்கணும்னு என்கிட்ட கொடுத்தார். ஒரு சின்ன புத்தகமாக தான் வாசித்தேன். எத்தனை 100 முறை வாசித்தேன் என்று தெரியாத அத்தனை அழுத்தமான கதை அது. அந்த கதையினுடைய கடைசி வரியில் வரக்கூடிய 4 வசனங்களை மட்டும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விருந்து நடக்குது. அந்த விருந்து நடந்ததுக்கப்புறம் விருந்தில் மிச்சமான பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல கொட்டி மூடணுங்கிறதுக்காக கோபால் யாதவன் ஒரு ஆளை அழைச்சிட்டு வராங்க. விருந்தெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிடுறாங்க. இவன் பசியோடு இருந்துகிட்டு இருக்கான். குழி வெட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு சவக்குழி போல் ஒரு குழியை வெட்டி வைத்திருக்கிறார்கள். 11 மணிக்கு மேல் மீதமான உணவுகள் ஒவ்வொரு பேரலா வந்து குவியுது. குவியக்கூட தருணத்தில் இவன் வேலையை சரியாக பார்க்கறதுக்காக அந்த கலந்தன் ஹாஜியாருடைய 3வது மனைவியினுடைய பேரனாக இருக்கக்கூடிய சின்ன பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு அண்டாவா பிரியாணி வந்து 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 கொட்ட அந்த குழியை மேவி அப்படி நிற்கும் பொழுது அவன் சொல்கிறான், பாய் அதை இறங்கி மிதிச்சு விடு பாய். நெஞ்சு குழியில் கால் வைத்து மதிப்பது போல கோபால் யாதவ் அந்த சாப்பாட்டை மிதிச்சு 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 உள்ள அமுக்கிறப்ப கேட்குறாரு. அப்புறம் பாய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாப். பிள்ளைங்க? ஒரு பொண்ணு. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டியா? இல்லை சாப். வேலைக்கு போகிறாளா? இல்லை சாப். என்ன பேர்? பாசுமதி. அந்த பொண்ணுடைய பெயர் பாசுமதி. கல்யாணம் கட்டி கொடுக்கல, வேலைக்கு போகலங்கிறா. பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? பொண்ணு செத்து போயிட்டா சாப். செத்து போயிட்டால? எதனால் செத்து போயிட்டா? பசியில் செத்து போயிட்டா. பசியில் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு கோபால் யாதவ் கடைசி ஒரு மண்ணை அந்த குழியில் போட்டுட்டு நடந்து வரான். இது ஒரு நீண்ட கதை, ரொம்ப உணர்வுபூர்வமான கதை. அந்த கதை வாசித்த பிறகு பார்வையில் படக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு விதமாக அவரவர் முறையில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தருணத்தை அந்த கதை தான் கொடுத்துச்சு. கோபால் யாதவ் யார், அவருடைய மனைவி என்ன, எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுடைய மாநிலம் எப்படியாக துண்டுபட்டு போனது, எந்த வாழ்க்கை முறையில் இருந்தாங்க, இங்கே வந்து 5க்கும் 10க்கும் அவன் எப்படி அலைஞ்சிட்டு இருக்கான். அதன் பிறகு மனிதர்களை பார்க்கக்கூடிய பார்வையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு உத்வேகத்தை அந்த சிறுகதை கொடுத்தது. பாரதி கிருஷ்ணமாருடைய கோடிங்கிற ஒரு கதை, ஒரு விமான பயணத்தில் கண்ணீர் சொட்டுக்கள் விழ விழ வாசித்த ஒரு கதை. அது ஒரு பெரிய குடும்பம், உளவுத்துறையில் காவல்துறை தலைவராக இருக்கக்கூடியவருடைய மகள், அவர் மாநிலத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. ஏன்னா மகள் வேறொரு மதத்தை சார்ந்தவரோடு காதல் ஓடி போகிறாள், குடும்பம் அதிர்ந்து போகிறது. அவருடைய மனைவி அந்த இயக்கத்திலேயே உயிர் விட்டு விடுகிறார். இவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்து இதையெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாளேங்கிற அப்போ அந்த வெறியிலும் கோபத்திலும் மனைவி இழந்த துக்கத்திலும் முற்றிலுமாக மகளுக்கு தலைமொழிகி விடுகிறார். ஒரு மகனுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. காலம் உருண்டோடுகிறது. ஒரு நாள் அந்த வீட்டிற்கு ஒரு பெண்ணுடைய கணவரும் வருகிறார்கள். வந்த உடனே 2 பேர் நிலத்தில் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு ஏற்றுக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் வரணும். அப்போ தான் இந்த பேர குழந்தைங்க 2 பேரும் கேட்குறாங்க, யார் இதுன்னு கேட்குறப்போ அது வரைக்கும் மறைக்கப்பட்ட கதை சொல்லப்படுகிறது. உன்னுடைய அப்பா மட்டும் இந்த குடும்பத்தில் இல்லை, உனக்கு ஒரு அத்தை இருந்தால், அத்தை இப்படியாக ஓடி போய்விட்டால் அந்த குடும்பத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தலைமொழிகி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தில் யாரும் அந்த திருமணத்திற்கு போகவில்லை, அந்த உறவையும் அங்கீகரிக்கவில்லை. இப்படியாக 9 ஆண்டுகள் கழிந்து ஒரு நாள் வள்ளியூரில் அந்த பேரன் வேலையில் இருக்கும் பொழுது அவனுடைய தங்கையிடமிருந்து ஒரு அழைப்பு வருகின்றது. அண்ணா, அத்தை ஃபோன் பண்ணுச்சு. என்ன? மாமா இறந்து போயிட்டாராம். வீட்டுக்கு தாத்தா கிட்ட அத்தையே ஃபோன் பண்ணி சொல்லிச்சான். அவர் சொல்லிட்டாராம், நான்லாம் பேச மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்பா கிட்ட மட்டும் சொன்னாராம், கனகு நீ மட்டும் வேணா போயிட்டு வான்னு சொன்னாராம். உங்களுக்கே பிள்ளை இல்லைனதுக்கப்புறம் எனக்கு என்ன தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு. பிறந்த வீட்டிலேருந்து யாருமே போகலன்னா நீ தயவு செய்து போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் போகலைங்கிற பதில் சொல்வதற்கு முன்பு அந்த பொண்ணு போன துண்டிச்சுட்டு போயிடுறான். அப்போ அவருக்கு தெரிந்த ஒரு ஓட்டுநரோடு போகிறாரு. அந்த டிரைவர் கேட்குறாரு, என்ன இந்நேரத்தில் கிளம்பி போகிறீங்கன்னு. இது மாதிரி எனக்கு ஒரு அத்தை இருந்தது, இப்படியெல்லாம் நடந்துருச்சு, கதை நடந்துருச்சு, அவங்க வீட்டுக்காரர் மாமா இறந்துட்டாரு, அதனால் என்ன போக சொல்கிறாங்க அப்படின்னு. தம்பி, எப்படி தம்பி வெறுங்கையோடு போக முடியும்? பிறந்து வீட்டு கோடி துணி வாங்கிட்டு போகணும்ல.
பாளையங்கோட்டையில் நிறுத்தி அவரே ஒரு கோடி துணியை வாங்கிட்டு வரதுக்கு இறங்கி போகிறார். இருனே நானும் வரன்ட்டு போகிறான். 9 வருடங்களுக்கு முன்பு ஒரே ஒரு முறை அத்தையை சந்தித்த பொழுது எந்த சிவப்பு வண்ணத்தில் பூ போட்ட ஒரு புடவையை அணிந்திருந்தாரோ அதை நினைவில் மீட்டி அதற்கு நிகரான ஒரு புடவையை வாங்கிட்டு இந்த பையன் அந்த வீட்டுக்கு போகிறான். உடலை எடுக்கக்கூடிய ஆயத்தத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போனது யாருக்கும் தெரியவில்லை. அந்த டிரைவர் சொல்கிறாரு, தம்பி சொல்லு தம்பி, அண்ணன் வீட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லு, அத்தையை பார்க்கணுன்னு சொல்லு. இவனுக்கு பேச்சே வரல, அப்படி நின்றுட்டு இருக்கான். இந்த நேரத்தில் உடலை எடுக்கலாம் அப்படிங்கிற முனைப்பு வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு கேள்வி வர்றாங்க. யாராவது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்குறாங்க, பிறந்த வீட்டு கோடி ஏதாவது வருதா? அப்போ இன்னொரு குரல் வருது, அதான் அவங்களுக்கெல்லாம் உறவத்து போச்சே, யாருமே இல்லைன்னு சொல்கிறப்போ, தம்பி சொல்லு 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 சொல்லுங்கிற அந்த பையனுக்கு அந்த வார்த்தை எழும்பல. அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு, பிறந்த வீட்டு கோடி வந்திருக்கு. ஒட்டுமொத்த கூட்டமும் சலனம் இன்றி அவர்களை நோக்கி திரும்புகிறது. அந்த குரல் வந்த திசைக்கு கூட்டம் இப்படி பிரிகிறது. அங்கே பார்த்தா இந்த பையன் கையில் பையோட நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி பையன் மேலே எடுக்கிறப்பவே பக்கத்தில் இருக்க ஒருத்தங்க பையன் உருவுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய புடவை இவன் கைக்கு வருது. அந்த அத்தை கீழே உட்கார்க்கிற அத்தை அந்த அண்ணன் மகனை பார்க்கிறாள். பார்க்கும் பொழுது இவனுக்கு தன்னை அறியாமல் கைகள் ரெண்டும் இணையாமல் குவிகின்றது. தலையாட்டுது, பக்கத்தில் வா அப்படிங்குது. மென் நடுக்கத்தோடு மெல்ல 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 நெருங்கி போகிறான். நெருங்கி போனப்போ அப்படியே இந்த கையில் இருக்கக்கூடிய புடவையை அது மண்டியிட்டு 2 கைகளாலும் ஏந்தி கொள்கிறது. ஏந்தி கொண்டவுடன் கையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே கூப்பி நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 அடி தொலைவில் நின்றிருப்பவனை பார்த்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வான்னு சைகை காட்டுது. கீழே அமர்ந்திருக்கக்கூடிய மண்டியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தையின் முன்னால் இந்த பையன் நகர்ந்து நிற்கிறான். நின்ன அந்த தருணத்தில் அவனுடைய 2 கால்களையும் கட்டி அணைத்து கொண்டு என்னே அப்படின்னு ஒரு ஓங்காரமாக ஒரு குரல் எழுப்புகின்றது. இது போதுங்க, இந்த ஒரு கதை போதும். மனிதர்கள் மீது நீங்கள் எங்கெல்லாம் வெறுப்பும் வன்மமும் குறிப்பாக உடன் பிறந்த உறவுகளுக்குள் வைத்து கொண்டு சுமந்து கொண்டு வாழ்க்கையை கசக்கி பிழிகின்றீர்களோ அந்த எல்லா தருணங்களிலும் அடி வயிற்றிலிருந்து ஒழிக்கக்கூடிய என்னே என்கின்ற குரல் சத்தியமாக புரட்டி போடும். இந்த சடவும் புகாரும் வரும் பொழுது, வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ள முற்படும் பொழுது இது எப்படி கையாளுறதுன்னு தெரியலன்னா, தஞ்சமடைய வேண்டிய இடம் புத்தகம், படைப்புகள். அது புத்தகமாக இருக்கலாம், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்றில் கொண்டு போய் தன்னை உள்ளே நுழைத்து தான் எடுத்துகிட்டு வரணும். 15 ஆண்டுகளில் எல்லோரும் கேட்பாங்க, 15 வருஷத்துக்கு பார்த்தப்ப, நான் அப்போ பார்த்த கால் நீ இல்லையா? எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பதில் தான், காலம் மாற்றி இருக்கிறது. காலம்ங்கிறது படைப்புகளின் வாயிலாக மாற்றி இருக்கின்றது. புத்தக திருவிழா என்பது வேள்வி என்று யாகம் என்று என்னவெல்லாம் சொல்கின்றோமோ அதெல்லாம் அழகாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். உண்மையை உணர வேண்டியது, ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சரியான படைப்பு நம்முடைய வாழ்க்கையை செதுக்கும், வாழ்க்கையை நெறிப்படுத்தும். வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய புகார்கள் அனைத்தையும் நீக்கி களையும். எத்தனை நாளைக்கு இங்கே புகார் வச்சு சலிப்பும் அலுப்புமா நொந்து 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 என்னத்துக்குன்னு கேட்குறேன். வாழ்க்கை குறித்த புரிதல் இல்லை. புரிதலுக்கு முன்னால் தெரிகிறத மட்டும் செய்த ஏதாவது இருந்தாலும் அப்படி எட்டி பார்க்குறோம். அதை தாண்டி உள்ளே போய் உற்று நோக்கி புரிஞ்சுக்கலாம். என்னதாங்க இந்த வாழ்க்கையில் நோக்கம் தெரியாது. காசு பணம் சம்பாதிக்கணும், ஓடணும், போட்டி போடணும், ஓடணும் ஓடணும். சில ஆயிரம் பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். பல ஆயிரம் பேர் இந்த சாலை வழியாக 2 மருங்கிலும் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்காவது நீங்கள் அப்படி ஓரமாக நின்று கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு லைஃப்பை பற்றி யோசிக்கலான்னு நினச்சிங்கன்னா ஓடக்கூடிய கூட்டம் வேகமாக உங்களையும் தள்ளிட்டு போயிடும். இவர்களோடும் போராடி 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 தான் வாழ்க்கையை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்போ வாசிப்பும் புரிதலும் சுய அலசலும் மெல்ல 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 மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களிடமிருந்தும் இந்த நான் உரையினுடைய துவக்கத்தில் சொன்ன அதே சொற்றொடர் வரும். எனக்கு வாழ்க்கை மீது அலுப்பும் சலிப்பும் புகாரும் இல்லை, வாழ்க்கையை நான் மனப்பூர்வமாக நேசிக்கின்றேன் என்று சொல்வோம். என்னுடைய வாழ்வில் எத்தனையோ விஷயங்களை அறங்களாக பட்டியலிட்டாலும் எனக்கு வாழ்தல் என்பதுதான் முதன்மையாக இருக்கக்கூடிய அறம். வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றைய நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற
என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு அரசு மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்துகிற இந்த 19ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு இந்த எளியேனை மேடையேற்றி அழகு பார்த்த மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர், உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களால் கொண்டாடப்படுகிற ஒரு மாமனிதர், 19 ஆண்டுகளுக்கு முன்பே படிக்கிற சமூகம்தான் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறும் என்கிற எண்ணத்தோடு தான் மட்டும் இல்லாமல் தன்னோடு சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக ஈரோடு மண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி தந்த மரியாதைக்குரிய பெருமதிப்புக்குரிய சகோதரர் அன்பண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்வதிலே நான் அகம் மகிழ்கிறேன். பெருமதிப்புக்குரிய அண்ணன் இயக்குனர் அன்பரசு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். தன்னுடைய கல்வி நிறுவனத்திற்கு மறவாமல் என்னை அழைத்து கௌரவப்படுத்துகிற நந்தா கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அன்பு தந்தை சண்முகன் ஐயா அவர்களுக்கும், பெருமதிப்புக்குரிய இதயம் நிறைந்த அன்பு சகோதரர் திருமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பும் நன்றிகளும். பெரியோரை வியத்தலும் இளமே என்று தமிழ் எவ்வளவு சொன்னாலும் பெரியவர்களை வியத்தல் என்பது இயல்பாக எனக்குள் ஊறிய குணம். அன்பண்ணன் ஈரோடு கதிர் அவர்களுடைய வேட்கையோடு விளையாடு புத்தகத்தை படித்துவிட்டு நான் எந்த புத்தகத்தை படித்தாலும் அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்னை கவர்கிற பொழுதெல்லாம் அதை மேடையில் அந்த எழுத்தாளருடைய பெயரை சொல்லுதல் என்பது என்னுடைய பழக்கம். அதை பழக்கப்படுத்தியவர் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா. அவருடைய திருவடிகளுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணனுடைய புத்தகத்தை படிச்சுட்டு, அண்ணே ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கேங்கண்ணே, இத்தனை நாள் எப்படி இந்த புத்தகத்தை நான் படிக்காமல் விட்டேன்னு தெரியலன்ட்டு தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு பேசின பழக்கம் ஒரு 3 ஆண்டுகளாக தொலைபேசி உரையாடலாக இருந்ததற்கு ஒரு உருவத்தை கொடுத்தது அன்பு அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள்தான். இருவரையும் ஒரே மேடையில் அமர்த்தி வைத்து அழகு பார்த்திருக்கிறார். எப்படி ஈரோடு கதிரண்ணை நான் ஈரோட்டிலேருந்து ஒரு 1999 படிப்பின் காரணமாக நான் வெளியூர் போயிட்டேன். ஆனால் ஈரோடு புத்தக திருவிழா நடக்கிறப்பெல்லாம் ஆகஸ்ட் மாதம் வருகிற பொழுதெல்லாம் இந்தியர்களுக்கு ஆகஸ்ட் 15 நன்றாக ஞாபகம் வரும். ஈரோட்டில் பிறந்தவர்களுக்கு மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவை தான் ஞாபகத்துக்கு வரும். மயிலாடுதுறையிலே தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியிலே இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு மயிலாடுதுறையிலிருந்து ஈரோடு வருவதற்கான பயண செலவு என்பது எனக்கு இங்கிருந்து உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கான பயண செலவு மாதிரி அப்ப இருந்த பொருளாதார சூழல்ல இருந்தாலும் 3 வேளை சாப்பாட்டுக்கு என் தந்தையினுடைய உழைப்பின் காரணமாக வருகிற பணம் வெறும் 10 ரூபா. மயிலாடுதுறையில் 75 பைசா ஒரு இட்லி. காலையில் 4 இட்லி சாப்பிடுவேன் 3 ரூபா. மதியம் எலுமிச்சை சாதம்னா 3 ரூபா, தயிர் சாதம்னா 3-6 ரூபா. அதில் 50 பைசாவும் மிச்சம் பிடிப்பேன். மறுபடியும் இரவு நேரம் மறுபடியும் 3 ரூபா, அதே 4 இட்லி. சில சமயம் சாப்பிடாமல் இருப்பேன். இப்படி சாப்பிடாமல் இருந்து சேர்த்து வைத்த பணத்தில் பயணம் செய்து கலந்து கொண்ட ஒரு சிறுவனாக இந்த ஈரோடு புத்தக திருவிழாவை நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். அதே புத்தக திருவிழாவில் தமிழும் தாயும் தந்தையும் நல்ல மனிதர்களும் என் மண்ணும் என் மக்களும் என் அண்ணனும் கொடுத்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பெருமையோடு ஏற்று இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அம்மா என்று நான் அழைத்ததும் என் தாய் எப்படி மகிழ்ச்சி அடைந்தாளோ அதே மகிழ்ச்சி, அப்பா என்று நான் அழைத்ததும் என் தந்தை எப்படி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாரோ அதே மகிழ்ச்சி. எனக்கு மகள் பிறந்த பிறகு அவள் தட்டு தடுமாறி பேசிய பிறகு, அப்பா என்கிற முதல் வார்த்தை அவள் இதழில் இருந்து வெளியில் வந்த பிறகு நான் ஒரு தந்தையாக எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேனோ அதற்கு இணையான மகிழ்ச்சி மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகிற ஈரோடு புத்தக திருவிழாவில் வாழ்விடும் தராசில் எல்லாவற்றையும் வைத்தால் எல்லாம் சரிசமமாக இருக்கும். அவ்வளவு பேர் உவகையோடு என்னுடைய உரையை துவங்குவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்ன ஒரு கூட்டம், என்ன ஒரு பிரமிப்பு. ஒரு ஆரவாரம் இல்லாமல் இது சிந்தனை அரங்கம் என்கிற அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்திருக்கிற மனிதர்கள் உடல் மொழியில் எவ்வளவு நேர்த்தி, கேட்பதில் எவ்வளவு ஆர்வம், வருகிற அறிஞர்களை கொண்டாடுவதில் எப்படி ஒரு பேர் உவகை. இதை பார்க்கிற பொழுது
இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஈரோட்டு மண்ணில் பிறந்ததே நான் செய்த பாக்கியம் என்று முதலில் கருதுகிறேன். ஆனந்த விகடன் இதழிலே யாரோ டு ஹீரோ என்று ஒரு பகுதி எழுதினார்கள். அதில் என்னை பேட்டி எடுத்த பொழுது உங்கள் பெயருக்கு முன் ஏன் ஈரோடு என்று கேட்டார்கள். கேள்வியே ஏன் ஈரோடு? அதற்கு என்னுடைய பதில், என் வேரோடு இருக்கும் ஈரோடு, அதனால் சேர்த்து கொண்டேன் பேரோடு. வேரை மறந்துட்டு எப்படி நான் வேற வேலையை பார்க்கறது? வேர்கள் இல்லாமல் எப்படி பிரம்மாண்டமான ஒரு நிழல் தருகிற மரமாக நாம் வளர முடியும்? இளைப்பாறுகிற மரமாக நாம் வளர முடியும்? எப்பேற்பட்ட மண் இந்த மண்! உலகத்தினுடைய தமிழர்கள் எல்லாம் மகாகவி என்று கொண்டாடுகிற மகாகவி தன்னுடைய இறுதி சொற்பொழிவு மனிதனுக்கு மரணமில்லை என்று பேசிவிட்டு இன்றைக்கும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாகவி பாரதி மிதித்த மண் இந்த மண். எண்ணற்ற எழுத்தாளர்களையும் இளைஞர்களையும் மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர்களையும் கொண்டாடி தீர்த்த மண் இந்த மண். இந்தியாவினுடைய தலைநகரமாக டெல்லி இருக்கலாம், இந்தியாவினுடைய தலைநகரமாக டெல்லி இருக்கலாம், தமிழகத்தினுடைய தலைநகரமாக சென்னை இருக்கலாம், ஆனால் பகுத்தறிவினுடைய தலைநகரம் என்றைக்கும் ஈரோடு என்பதை ஈரோட்டில் பிறந்த அனைவரும் அறிவர். சுவாசிப்பதை கவனிக்காத உடலும், சுவாசிப்பதை கவனிக்காத உடலும், வாசிப்பதை தொடாத மனமும் கெட்டு அழிந்து போகும். ஒரு வாசிப்பு பட்டறையை, ஒரு வாசிப்பு பயிற்சியை, ஒரு வாசிப்பு பள்ளியை மக்கள் சிந்தனை பேரவை என்கிற அமைப்பு, இது அமைப்பா, இது இயக்கமா, இது பேரியக்கமா, இல்லை மக்களுடன் கலந்து உரையாடுகிற, சொல்லாடலை பேசுகிற ஒரு நல்ல சிந்தனை மிகுந்த அறிஞர்கள் உடைய குழுமமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் மிக பொருத்தமான பெயரை அன்பண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் சூட்டி இருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு தெரியும். எல்லோரும் இயக்கமாக குழுக்களாக இருக்கிற பொழுது இவர் மட்டும் மக்கள் சிந்தனை பேரவை என்று ஒரு பெயர் வைத்ததற்கே ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை அன்பு அண்ணனுக்கு நாம் பரிசாக தரலாம். இன்று உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஈரோடு புத்தக திருவிழாவை பார்த்து வியந்து போகிறார்கள். பேசுகிற பொழுது, என்னை அறிமுகப்படுத்துகிற பொழுதெல்லாம் ஈரோட்டினுடைய அடையாளம், ஈரோட்டினுடைய அடையாளம் என்று நீங்கள் என்னை சொல்லுகிற பொழுது நான் பெருமைப்படவில்லை, வெட்கி தலைகுனைந்து சிறுமைப்பட்டு போனேன். நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு 100 ஏக்கர் விவசாயம் செய்கிற நிலத்தில் முளைத்து வருகிற சிறு புல் மாதிரி நான். அந்த சிறு புல் தன் பக்கத்தில் விளைந்திருக்கிற மரத்தை பார்த்து நாமும் இதே மண்ணில் இதே போல் வளர வேண்டும் என்று நினைத்து மெல்ல மெல்ல மேலே வரும். அதுபோல் இவர்களையெல்லாம் பார்த்து மேலே வந்த சிறுவன் என்பதில் நான் உங்கள் பாதம் தொட்டு மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் பேசினால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. நான் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் பேசுவேன், அது என் பழக்கம். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே தமிழ் சொல்லி கொடுத்தது எனக்கு. உன்னால் எதுவுமே முடியலையா, சந்தோஷமாக பேசியா, மகிழ்ச்சியாக பேசு. பார்க்குறவங்ககிட்ட நல்லா இருக்கியான்னு கேளு. இவன் நல்லா இருக்கானேன்னு நினச்சிக்கிட்டே நல்லா இருக்கியான்னு கேட்காது. வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கொரோனா சமயத்தில் கேட்குறப்ப நல்லா இருக்காங்கன்னு எதிர்த்தமாக இருக்கிறவங்க சொன்னால் எப்படி அவன் குடும்பத்தில் மட்டும் நல்லா இருக்காங்கன்னு வருத்தத்தோடு போகாத. தொழில் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப என் தொழில் சாய்ந்து விட்டதே என்பதற்காக அவன் தொழில் மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கிறதே என்று வருத்தப்படாதே. இன்று தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து மாவட்டம் தோறும் புத்தக திருவிழா நடத்துகிற பொழுது அதற்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஈரோடு புத்தக திருவிழா இருந்தது என்பது தமிழகமே அறிந்த உண்மை. இவ்வளோ பிரம்மாண்டமாக ஈரோட்டில் மட்டும் புத்தக திருவிழா நடக்குதே அப்படின்னு யாரும் பொறாமப்படாமல் அங்கேயும் சிறப்பாக நடக்குதேங்கிற எண்ணம் வேணும். அதனால தான் தமிழில் சொன்னாங்க, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. உன்னால் எதுவுமே முடியலையா, அன்பாக பேசுகிறானாங்க. நான் எல்லோரிடமும் அன்பாக பேசுவேன். என்னிடம் பேசிய அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பேர் என்னிடம் ஆச்சரியமாக கேட்பது, நீ எப்படி இன்னும் மாறாமல் இருக்கிறாய், நீ எப்படி இன்னும் மாறாமல் இருக்கிறாய். நான் அவர்களிடம் ஆச்சரியமாக கேட்பது, ஏன் இதே கேள்வி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்?
நான் ஏன் மாற வேண்டும்? நான் அப்படி என்ன சாதித்தேன் மாறுவதற்கு? புத்தகங்கள் எழுதவில்லை. ஒரு வாசிப்பாளனாக புத்தகத்தை தேடி தேடி படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. எப்படி தேனீக்கள் மலர்களாக சென்று சிறு சிறு துளி தேனாக எடுத்து எடுத்து தன்னை தேனி என்று நிரூபிக்க பிரயத்தனப்படுகிறதோ, வாசகன் என்கிற முறையிலே ஒவ்வொரு பதிப்பகத்திற்குள்ளும் நுழைந்து ஒவ்வொரு நூலாக சென்று அதில் எனக்கு எது தேவை, என் அறிவுக்கு எது தேவை என்பதை தேடி தேடி படிக்கிற சாதாரண வாசகன் நான் அப்படி என்ன சாதித்து விட்டேன்? விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று ஸ்டாலின் குணசேகரன் அண்ணன் மாதிரி புத்தகம் எழுதினேனா? இந்த உலகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் என்று 10 புத்தகங்களுடைய பட்டியலை எல்லோரும் பெருமையாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதில் சேர்க்கக்கூடிய புத்தகத்தினுடைய பட்டியல் எது என்று கேட்டால், தைரியமாக உலகத்தினுடைய மக்கள் முன்னிலையில் எழுந்து நின்று ஈரோட்டில் பிறந்த இந்த இளைஞன் சொல்வேன், அது அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் எழுதிய வரலாற்று பாதையிலே என்கிற புத்தகம், விடுதலை வேள்வி தமிழகம் என்ற புத்தகம் தாராளமாக சேர்க்கலாம். அவ்வளவு அரிய செய்திகள். அண்ணன் சொன்னாரே, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு முறையும் நான் பேசுகிற பொழுதும் எல்லோருமாக மகிழ்வார்கள். நான் கடந்த 10 ஆண்டுகளாக அன்பு அண்ணன் கதிர் போலவே ஒரே ஒரு நபரிடமிருந்து அழைப்பு வருமா என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். என்னுடைய துர்பாக்கியம், அந்த அழைப்பையும் தவறவிட்ட அழைப்பாக பதிவு செய்தது என்னுடைய செல்பேசி. எடுத்து பார்க்கிறேன், குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். மகேஷ், என்ன ஒரு பண்பாளர் பாருங்க, எவ்வளவு அருமையான பண்பாளர். ஈரோடு புத்தக திருவிழா தொடர்பாக பேச வேண்டும், ஓய்வாக இருக்கிற பொழுது அழைக்கவும். நான் சிரித்து கொண்டேன், என்னை நினைத்து நான் சிரித்து கொண்டேன். ஓய்வு எடுக்க சொல்லி மருத்துவர்கள் அறிவுறுத்திய பின்னும் ஆகஸ்ட் மாதம் புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர், ஓய்வு மட்டுமே எடுத்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞரை பார்த்து ஓய்வாக இருக்கும்போது அழைக்கவும் என்றார். உடனே துணுக்குற்று என்னுடைய அலைபேசி மூலமாக இவ்வளவு வருடங்கள் காத்திருந்த அந்த மனிதருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். அண்ணா வணக்கண்ணா, சொல்லுங்க நான். அதற்கப்புறம் அவரே எல்லாம் சொன்னார். ஈரோடு புத்தக திருவிழா நீங்கள் வரணுன்னாரு. அண்ணா ஒரு தாழ்மையான வேண்டுகோள்னா, 6ஆம் தேதி வச்சுக்க முடியுமான்னு கேட்டேன். நான் பெரியோரை வியத்தல் தகும். அவர் சொன்னார், 6ஆம் தேதி வேறு பேச்சாளர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். இந்த மண்ணுக்கு சொந்தக்கார தம்பி நீங்கள், உங்கள் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 6ஆம் தேதியே நீங்கள் வாங்க, பேசுங்க, நம்ம மக்கள் உங்களுக்காக காத்திருக்காங்கன்னு சொன்னார். இது எப்படி இவ்வளவு ஞாபகமாக கதிரனும் நானும் ஒரு காட்சி போல விவரித்து சொல்ல முடியுதுன்னா, இந்த மேடைக்காக ஏங்குகிற பலர் இருக்கிறவர்கள் மத்தியிலே எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அண்ணன் சொன்னது போல உலகத்தினுடைய எந்த மூளைக்கு சென்று பேசினாலும் என்னுடைய மூளையை வளர்த்தது இந்த மூளை தானே, ஈரோடு தானே. இங்கே வந்து பேசலைன்னா எப்படி? அப்படியே துபாயில் 7 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு சதுரடி அறையில் எனக்கு அறை ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க நிகழ்ச்சி போனப்போ. அந்த அறையில் ஏற்பட்ட குளுமையை விட என் தாய் அடுப்பங்கரையில் வேலை செய்து நீர்பட்டு தண்ணீர் தெளித்து அந்த ஈரோடு காட்டன் புடவையில், ஈரோடு பருத்தி புடவையில் ஈரம் தோய்ந்த அந்த புடவையினுடைய முந்தானை என்னுடைய முகத்தில் படுகிற பொழுது அந்த குளிரை விட இந்த இதம் தருகிற குளிர்தான் எனக்கு பிடித்த குளிராக இருந்திருக்கிறது. அதே போல இந்த மேடை எங்கு சென்று பேசினாலும் எனக்கு பிடித்த மேடையாக மாறியிருக்கிறது. தலைப்புன்னு கேட்குறப்ப நான் என்பது நாம்னு கொடுத்துட்டேன். ஒரு ஆர்வம்தான், ஏதோ வித்தியாசமாக பேசுவோன்னு. அண்ணன் மறுப்பே சொல்லலை, சிறப்பு அப்படின்னு அமுச்சு விட்டார். மறுப்பே சொல்லாத ஒரு சிறப்பு. உண்மையிலேயே இந்த கோவிட் பிரச்சனையில், கொரோனாவில் அவ்வளோ இடங்களுக்கு அலைஞ்சு நான் தப்பிச்சுவிட்டேன், அண்ணன்ட்ட மாட்டிக்கிட்டேன். இந்த தலைப்பு வந்து அண்ணன் சொன்னார், பில்டிங் ஸ்ட்ராங்கு. மேடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்திரிச்சு வர வரைக்கும் அண்ணன் பேச்சையும் கேட்குறேன், அதையும் பாராட்டுறேன், நானும் குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கேன், குறிப்பையும் படிக்கிறேன். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா நான் என்பது நாம்னு தலைப்பு கொடுத்துட்டோம். இப்போ எல்லாரும் வந்திருப்பீங்க, இந்த பையன் ஒரு வித்தியாசமான தலைப்பை கொடுத்துருக்கேன்.
எப்படி பேசுகிறான்னு பார்க்கலான்னு வந்திருப்பீங்க, இவன் என்ன பேசுகிறான்னு பார்க்கலான்னு வந்திருப்பீங்க. நம்ம ஊரில் நல்லாருன்னு சொல்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, நல்லா இருப்பியாப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்தாலும் முதல் மழையை எதிர்பார்த்திருக்கிற மண் துகள் போல உங்கள் மனதை என்னுடைய தமிழ் இனி பேச்சால் குளிர்விக்க நான் காத்திருக்கிறேன் என்பதை தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன். நான் என்பது நாம். கிட்டத்தட்ட கதிரண்ணன் எடுத்து தொடுத்த பேச்சின் சாராம்சமும் நான் என்பது நாம் என்று நான் கொடுத்திருக்கிற தலைப்பும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது தான். அண்ணன் தம்பி அல்லவா, சிந்தனை மாறுபட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த மனுஷன் மட்டும், பெரியார் சொன்னார், தந்தை பெரியார் அவர்கள், 6வது அறிவு பகுத்தறிவுன்னு அறிவியல் சொல்லுச்சு, அறிவியல் அறிஞர்கள் சொன்னாங்க. ஆனால் பகுத்தறிவு நீ பயன்படுத்தவே இல்லைன்னு பெரியார் தான் சொன்னார். மூளைக்குள் ஒட்டடைப்படுகிற அளவிற்கு நாம் மூளையை பயன்படுத்தாமல் வைத்திருப்போம். ஆனால் உலகத்தில் என்னை விட அறிவாளி வேறு எவனும் இல்லை என்று பீற்றிக்கொள்வதில் மனிதனுக்கு இணை மனிதன் மட்டும்தான். பார்க்கிற எல்லாத்தையுமே தரக்குறைவாக சொல்லுவான். நான் தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில் சொன்னேன், அவன்லாம் காக்கா பிடிச்சே மேலே வந்தவன்னு சொல்லுவான். இது காக்காவுக்கே பிடிக்காது, அவ்வளோ அற்புதமான பறவை. நீங்கள் வீசி எறிகிற கழிவுகளை, இந்த உலகம் தூக்கி எறிகிற கழிவுகளை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு அற்புதமான பறவை. அதை சாதாரணமாக சொல்கிறது. ஒருத்தனை இகழ்கிறப்ப கூட, திட்டுறப்ப கூட, பக்தி இலக்கியங்கள்லேருந்து நவீன இலக்கியங்கள் வரைக்கும் பயன்படுத்துகிற எல்லாருமே அதை பயன்படுத்தியிருக்காங்க. நாயினும் கீழ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நாயை அவ்வளோ உதாசீனமாக நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். ஆனால் அதை விட ஒரு சிறந்த பிராணி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்? இந்த பையன் நம்மளை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானானே தெரியாமல் தன்னுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் அவனுக்காக இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு சக்தி இழந்த பிறகு, சார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிக சோகமான நிகழ்வு எது தெரியுமா? ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிக சோகமான நிகழ்வு எது தெரியுமா? குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆண் அதிகாலையில் எழுந்து தேநீர் கடைக்கு சென்று ஒரு தேநீர் குடிப்பதற்கு தன் மகனிடமோ மகளிடமோ மருமகளிடமோ 10 ரூபாய்க்கு எதிர்பார்த்து காத்திருப்பது போல ஒரு அவலம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதை ஆண்கள் மட்டும்தான் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மனுஷன் வாழ்க்கை. பகுத்தறிவே இல்லாமனா எல்லாம் பேசுறது எல்லாமே நம்ம நான் என்கிற அகங்காரம் இல்லாமல் எவனுமே பேச மாட்டான். ஒருத்தனுக்கு இன்னொருத்தருக்கு சண்டை வந்துருச்சுன்னா தெருவில் அவன் அமெரிக்க அதிபரோ ரஷ்ய அதிபரோ இல்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அவனை தவிர அவனை யாருக்கும் தெரியாது என்பதும் அவனுக்கு தெரியும். அவனை பற்றி தெரிந்த மனைவி அவனை பற்றி ஒரு இடத்தில் கூட அவனை பற்றி பேசியதில்லை என்பதும் அவனுக்கு தெரியும். தன் குழந்தைகள் கூட தன்னை மதிக்காது என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனாலும் சண்டை வருகிற பொழுது அவன் சொல்வான், நான் யார் தெரியுமா? அதனால்தான் குடித்து விட்டு நாயிடம் பேசுகிற குடிகாரர்களிடம் நாய் பேசுவதே இல்லை, குறைப்பதும் இல்லை. ஏன்னா படுத்து கொண்டிருக்கிற அந்த உயிரினம் நின்று தள்ளாடி கொண்டிருக்கிற இந்த உயிரினத்தை பார்த்து சிரிக்குமே ஒழிய பேசாது. அதற்கு தெரியும், என்ன தெரியும்? நாளையும் இவன் வருவான், என்னிடம் பேசுவான், இவனை குறைத்து விரட்ட முடியாது, நம் சக்தியை குறைத்து கொண்டு விரட்ட முடியும் என்பது அதுக்கு தெரியும். நான் யார் தெரியுமா? சொல்லுன்னு ஒரு தடவை கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வார்த்தை இருக்காது சொல்கிறதுக்கு. சரி சொல்லு. நான் தான் ஸ்டாலின் குணசேகரன், மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர். 19 ஆண்டுகளாக புத்தக திருவிழா நடத்திட்டு இருக்கேன், வாசிப்பை ஊக்குவிச்சிருக்கேன், புத்தகங்கள் எழுதியிருக்கேன். நான் அன்பரசு, இயக்குனர், செயலாளராக இருக்கேன் மக்கள் சிந்தனை பேரவையில். நான் கதிர்,
எழுத்தாளர், பேச்சாளர், மனிதவள பயிற்சியாளர். நான் வந்து சண்முகம் அவர்கள். நான் வந்து பெரிய ஈரோட்டின் அடையாளமாக இருக்கிற கல்வி நிறுவனத்தின் தலைவர் சொல்லலாம். அங்கே 2 பேர் பைக்கில் நேருக்கு நேராக மோதிட்டு சண்டை போடுறான். நான் யார் தெரியுமா சொல்லு அப்படின்னு ஒருத்தன் வேணாவது பக்கத்தில் போகிறவன் கேட்டுட்டிங்கன்னா சண்டை நின்றும். ஆனால் நம்ம யாருமே கேட்க மாட்டோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் யார் தெரியுமான்னு அவன் போயிட்டு இருப்பான். நான் யார் தெரியுமா, இவன் சண்டை ஏன் நிறுத்தணும்? அதனால தான் கவி பேரரசு வைரமுத்து சொன்னார், ஒரு தேசத்தில் பற்றும் தீ தன் சட்டைப்பையில் பற்றும் வரைக்கும் எவனும் சப்தமிடுவதில்லை. எங்கோ யாருக்கோ நடக்குதுன்னு நீ அமைதியாக இருக்கிற வரைக்கும் உன் வீட்டிலும் ஒரு நாள் நடக்கும் என்பது உனக்கு தெரியாமலே இருக்கிறது. மனிதா விழித்துக்கொள், இங்கு நான் என்று ஒன்று கிடையவே கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி அப்படி பேசுகிறான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ரஷ்யா எங்கே இருக்குன்னு உலக மேப்பை காமிச்சா சொல்ல தெரியாது. உலக வரைபடத்தை காண்பித்து இதில் ரஷ்யா எங்கன்னா பெப்பே, ரஷ்யாவே தெரியல. உக்ரைன் தெரியுமா? உக்ரைன் எங்க தெரியுமா? தெரியாது. ஆனால் ரஷ்யாவை பற்றி, உக்ரைனை பற்றி உக்கிரமாக அக்னி நட்சத்திர வெயிலில் தேநீர் குடிச்சிட்டு பேசுறான் நம்மால். இந்த ரஷ்யா மாதிரி ஒரு திருட்ட பைய உலகத்திலே கிடையாது. இன்னொருத்தர் கேட்கிறார், உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுங்க எல்லாமே. அவன் யாரையுமே நிம்மதியாக விட மாட்டாங்க. அவன் யாரையுமே நிம்மதியாக விட மாட்டான். இந்த அமெரிக்கா, ரஷ்யா, சீனா யாரையுமே நிம்மதியாக விட மாட்டானுங்க. இவன் வீட்டில் இருக்கிறவங்களையே நிம்மதியாக விடலை. இவன் வந்து சொல்கிறான் ரஷ்யா நிம்மதியாக விடாதுன்னு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, தவறாக புரிஞ்சுக்கிருக்கீங்க உலக வரலாறு. ஏன்னா கரைச்சி குடிச்சிட்டு இப்போ தான் வந்திருக்கார். உக்ரைன் தான் ஃப்ராடு பைய, அவனை அடக்கினா தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா அமெரிக்கா உக்ரைன் வழியாக உள்ளே நுழைஞ்சிருவான். இவர் தான் லெட்டர் போட்டிருக்கார். சைனாக்கு ஒரு இடம் தேவை, அதற்காக தான். ஏன் இவங்களாம் உதவி செய்கிறாங்க, எல்லாமே பேசுகிறான். ஆனால் இவ்வளவு அறிவும் தெளிவும் இருக்கிற ஒரு மனிதன் தன் பக்கத்து வீட்டில் இருப்பவனிடம் சகோதரத்துவத்துடன் போக வேண்டும் என்கிற அறிவே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தாலும் யாரும் வந்து வாகனத்தை நிறுத்திடக்கூடாதுன்னு கல்லை போட்டு வைக்கிறான். எங்கள் தெருவில்ண்ணே சார், நம்ம கட்டின வீடு அது வரைக்கும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். உண்மை தானே? நான் அதிகமாக சொத்து வாங்கினதில்லை, ஒரே ஒரு சொத்து வாங்கியிருக்கேன், அதுவும் என் நண்பன் கொண்டு போயிட்டான், நல்லவன். நம்ம எங்கே நிறுத்துகிறோமோ வீடு அதோட முடிஞ்சதில்லை திருமதி சார், அவ்வளோதானே சார். அதுக்கப்புறம் நம்ம அந்த பைக் ஏறுறதுக்கு, கார் ஏறுறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம இந்த சர்க்கிள் மாதிரி போடுறோம்ல கதிரண்ணே, அதெல்லாம் நம்ம இடம் இல்லைண்ணே, நம்ம இடம் கிடையாதுல்ல. அந்த இடத்தையே சர்க்கிள் போட்டுட்டு எங்கள் தெருவில் ஒரு ஆள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் கல்லுகள்லாம் வச்சுருக்கான். ஏன்னா அந்த அந்த கேட்டுக்கு முன்னாடி யாரும் வாகனத்தை நிறுத்திடக்கூடாதான். சரி, நியாயம். நீயாவது உன் வாகனத்தை எடுக்கிறியா? அதுவும் இல்லை. நிலையற்ற வாழ்க்கைன்னு தெரிஞ்சும் நிலை கொள்ளாமல் இவ்வளோ பண்ணுறானே, அவன் பெயர் மனிதன். ஏன் அவ்வளோ பெரிய ஆள் மேலே காக்கா எச்சம் போட்டு போகுது? நீ பெரிய ஆள் தானே, காகத்தின் எச்சத்தை தடுக்க முடியுமா? சொல்லுங்க. அந்த காகம் எச்சம் போயிட்டு எவ்வளோ சந்தோஷமாக போகும் தெரியுமா? எச்சம் போட்டுட்டு, என்ன ஆட்டா என்ன நேற்று போனேன்னா தொடச்சிட்டு போடா. அது மரத்துக்கு மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, எவன்லாம் பார்க்கிங்கில் கல் வைக்கிறான், எவன்லாம் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறான். மிகப்பெரிய மனிதநேயத்தை உலகத்துக்கு பேசுவான். வீட்டில் அன்பாக பேசுகிறான்னா பேச மாட்டான். வெறப்பா பிறப்பார், வெறப்பா வாழ்வார், வெறப்பாவே போயிடுவார். இதில் பெருமை வேற. நான் வீட்டிற்குள் நுழைந்தால் நான், நீ வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு நாம்னு 4-5 கேரக்டர் அங்கே இருக்குது, அதை பற்றி கவலையே இல்லை. நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வீடே கப்பு சிப்புன்னு ஆயிரும். மனுஷனாக இருந்தால் பேசுவானுங்க. நீ தான் மனிதர்கள் பட்டியலில் இடம்பெறாமல் தடிச்சிருக்கியே. நான் எனக்கெல்லாம் பொருள் வச்ச இடத்துல இருக்கணும். பைத்தியமான்னு கேட்குறேன். அது எப்படி பொருள் வச்ச இடத்துல இருக்கும்? இப்போ வீட்டில் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தட்டு வாங்குறீங்க, வச்சிட்றீங்க, எடுக்கக்கூடாது. ஏன்? வச்ச இடத்துல இருக்கணும், எடுக்கக்கூடாது. வச்சுட்டு வேடிக்கை பாரு. சின்ன சின்ன ஒழுங்கீனங்களில் கவனம் செலுத்துகிற மனிதன், இந்த வாக்கியத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன ஒழுங்கீனங்களில் கவனம் செலுத்துகிற மனிதன் ஏனோ பெரிய பெரிய ஒழுக்கங்களை பின்பற்றாமலே போய்விடுகிறான்.
நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இதை கேட்டாலே நான் யாருன்னு எனக்கு தெரியல. அப்படியே காதெல்லாம் கொய்யுங்குது வடிவேல் சார் சொல்கிற மாதிரி. எவ்வளவு எளிமையான ஒரு அழகான வாழ்க்கையை வாழ முடியும். காற்று வேகமாக அடிக்கிற பொழுது எதிர்த்து பறக்க முடியாத பறவை காற்றினுடைய திசையில் சென்று ஒரு கிளையில் அமர்கிறது. காற்று வேகமாக அடிக்கிற பொழுது காற்றை எதிர்த்து, அதன் வேகத்தை எதிர்த்து பறக்க முடியாத ஒரு பறவை காற்றின் வேகத்திலேயே சென்று பாதுகாப்பான ஒரு இடத்தில் அமர்கிறது. மனிதன் மட்டும்தான் எதை எதிர்க்க முடியும், எதை எதிர்க்க முடியாது என்கிற அறிவில்லாமல் வாழ்ந்து சாகிறான். இயல்பாவே வாழ தெரியாது. ஏன்னா நான் தான் வீடு கட்டினேன், கொத்தனாரு மேஸ்திரிலாம் வேடிக்கை பார்த்தாங்க. இவர் ஓனர், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன். என்ன நான்கிறது கிடையாது. மகாகவி பாரதி சொன்னாரே, காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். வச்சிருக்கோமா? காக்கை குருவி எங்கள் சாதியா பார்க்குறோமா? உங்க சாதியில பிறந்தவனையே உங்க சாதியா பார்க்கறது இல்லை. இதுல காக்கை குருவி எங்கள் சாதியா. பணம் தான் பெரிய சாதியா இருக்கு இன்னைக்கு. சாதி வேண்டாண்டான்னு பெரியார் அடிச்சுக்கிட்டாரு, அம்பேத்கர் அடிச்சுக்கிட்டாரு, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இவன் அவன் வேலையை பார்க்குறான். காக்கை குருவி எங்கள் சாதி. இந்த உலகம் எல்லாருக்குமான உலகம் தானே. எனக்கு 2 கவலை. இனப்படுகொலைகளுக்காக கவலைப்படுவதா, இல்லை வனப்படுகொலைகளுக்காக கவலைப்படுவதானே தெரியல. மிக சுயநலமான மிருகமாக மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான். மிக சுயநலமான மனிதனாக, மிருகமாக மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான். ஒரு மிருகம் தன் தேவைக்கு மீறிய எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அடுத்த உயிரை அழித்ததாய் வரலாறு இல்லை. மனிதன் மட்டும்தான் தன் தேவைக்கு எல்லாம் வேண்டுமென்று எல்லாவற்றையும் எப்போதும் அழித்து கொண்டே இருக்கிறான். ஜப்பானிய வேளாண் விஞ்ஞானி ஒருவர் சொன்னார், எப்பொழுது இந்த மண்ணிலிருந்து வேளாண்மை நீங்கியது என்ற கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் அழகாக சொன்னார். எப்பொழுது மனிதன் எல்லா பருவத்திலும் விளைகிற காய்கறிகளையும் பழங்களையும், ஒவ்வொரு பருவத்தில் விளைகிற காய்கறிகளையும் பழங்களையும் எல்லா பருவத்திலும் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அப்பொழுதே இந்த மண்ணிலிருந்து வேளாண்மை நீங்கிவிட்டது என்று சொன்னார். இந்த மனிதன், அந்த மனுஷன் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றத பெருமையா பார்க்கறான், நாட்டு கொய்யா சாப்பிட்றத ஸ்டேட்டஸ் இல்லைன்னு நினைக்கிறான். அந்த ஸ்ட்ராபெரி 3 மாதம் அடகாத்து வச்சு அவ்வளோ குளிர்சாதன பெட்டிக்குள் பயணப்பட்டு உன் வாய்க்குள்ள நுழையிறப்ப செத்து போய் போகும். நாட்டு கொய்யா எங்க வீட்டு ஆயா கொள்ளையில பறிச்சுட்டு வந்து விற்கும். பறித்த உடனே கழுவி சாப்பிடலாம், கழுவாம கூட சாப்பிடலாம். நம்மளை விட அந்த கொய்யா அழுக்கு இல்லை. மனசாட்சியுடைய அந்த 5 பேருக்கும் நன்றி. நம்மை விட அந்த கொய்யா அழுக்கு இல்லை, வாங்கி சாப்பிடுவோம். ஆனா இவன் என்ன பண்றான்? ஸ்ட்ராபெரி சாப்பிட்டாதான் ஸ்டேட்டஸ், உயர்வு. கிவி சாப்பிட்டாதான் உயர்வு. பேரே வாயில நுழையாத பழங்களை இவன் வாயில நுழைக்கணும்னு நினைக்கிறான். எதுக்கு? நானும் நாம் பெற்ற ஆதார் கார்டும் இந்த மாதிரி பழங்களை தான் சாப்பிடுவோம் என்று பெருமை பெற்றுக் கொள்வதற்காக. ஆனால் இவன் எவ்வளவு பெருமை பெற்றுக் கொண்டாலும் ஒரு நாள் கொய்யாவின் பக்கம் திரும்பித்தான் ஆக வேண்டும். அதனால் தான் வழக்கு சொல்லாக கொய்யா அப்படின்னே வந்துச்சு. இவன் எல்லாத்துலேயுமே நான், அதுதான் வாழ்க்கை. எதை பற்றி கவலைப்படுறான்? உயிரினங்கள். ரொம்ப அழகா தியோடர் பாஸ்கரன் ரொம்ப அழகா ஒரு வாசகம் சொன்னார். காட்டு உயிரிகளில் கொடியது எதுவும் இல்லை. காட்டு உயிர்களில் கொடியதுங்கிறது எதுவுமே கிடையாது. மற்றைய உயிரினங்களை பொழுதுபோக்குக்காகவும் விருதுகளுக்காகவும் பொருளீட்டவும் பெரும் அளவில் தாக்கி அழித்தது மனித இனம் மட்டும்தான் என்று தியோடர் பாஸ்கரன் ஒரு அழகான வாசகத்தை சொன்னார். என்ன வேணா பண்ணுவான் மனுஷன். காசு கிடைக்குது அப்படின்னா நான் யாருன்னு காமிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான். கௌரவ கொலைன்னு சொல்றோமே, அது எதுக்காக பண்ணது? நான் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. நான் யார் தெரியுமா? என் சாதி என்ன தெரியுமா? என் இனம் என்ன தெரியுமா? நீ முட்டாள்னு தெரியுமா?
யாராவது கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். ஏன்? ஏன்னா அவர் உப்பு சத்தியாகிரகம் பண்ணி செய்தி முடிச்சுட்டு வந்த காந்தி கொலை பண்ணியிருக்காருல, நம்மளையும் கேட்டால் கொலை பண்ணிடுவார்னு அமைதியாக இருப்பான். தியாகி பென்ஷன் வாங்குறதுக்கு தியாகி போறாரு, அவரை பார்த்து நம்ம ஊரில் சொல்கிறாங்க, வரமாப்பா பெருசே, வரமாப்பா. இப்படியே வந்துடுது. வீட்டு வயசான காலத்தில் வீட்டில் இருக்க வேண்டியதானே. இவருக்கு வயசே ஆகாது. 30 வயசில் இறைவன் அவர் வயசை பாஸ் பண்ணி வச்சுருவான், நிறுத்தி வச்சுருவான். எப்பயுமே இப்படியே இருப்போறன்னு அவருக்கு நினப்பு. நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு 70 வயதை கடந்தவர்கள் உட்கார முடியும், குனிய முடியும், நிமிர முடியும், நடக்க முடியும், ஓட முடியும். மன்னித்து கொள்ளுங்கள், 30 நெருங்காதவர்களால் இதில் 3 முடியாது. ஏன்? அவங்க வாழ்க்கை இயற்கையோடு இருந்துச்சு. நம்மலாம் நான் வெளில வந்துட்டோம், நான் அப்படின்னு வெளில வந்தாச்சு. அந்த காக்கை குருவி எங்கள் சாதின்னு சொன்னதும், பாரதி சொன்னதும், தியோடர் பாஸ்கரன் அவர்கள் சொன்னதும் யோசிச்சு பாருங்க. நானே நாம் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோமே. இந்த இந்த உலகம் எல்லா உயிர்களுக்குமான உலகம் தானே. கவிஞர் அறிவுமதி ரொம்ப அழகா ஒன்று எழுதினார். காடு நம் தாய், காடு நம் தாய், தாயிடத்தில் நாம் பால் குடிக்கலாமே தவிர அவளின் ரத்தத்தை உறிஞ்சிவிடக்கூடாது என்று சொன்னார் கவிஞர் அறிவுமதி. ஏன்னா இந்த மனுஷனுக்கும் மரத்துக்கும் இடையிலான உறவுங்கிறது அவ்வளவு ஆண்டுகால பழமை வாய்ந்தது. இந்த மனுஷனுக்கும் மரத்துக்கும் இடையிலான உறவுங்கிறது அவ்வளவு ஆண்டுகால பழமை வாய்ந்தது. ஆலமரத்தை அகனானூறு கடவுள் மரம் என்று சொல்லுகிறது. வில்வ மரம் சிவனுக்கு, அரச மரம் கணபதிக்கு, கடம்பு மரம் கண்ணனுக்கு என ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை அதரண வேதம் ஒதுக்கியது. மரத்தின் அடியில் வழிபாடு நடந்தது, மரத்தை சுற்றி வழிபாடு நடந்தது, மரத்துக்காக வழிபாடு நடந்தது. எதற்காக? மரத்தை இயற்கையையும் இறைவனையும் இணைத்தால் மட்டும்தான் மனுஷன் அதை சும்மா விடுவான்னு முன்னோர்களுக்கு தெரிஞ்சது. இதில் ஆன்மீகம்லாம் அடுத்தது தான். இந்த பயலுக்கு இவனுக்கு பிடிச்ச வகையில் சொல்லி பயமுறுத்தினாதான் அமைதியாக இருப்பான். இல்லைன்னா கும்பிட்டு விட்டு பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடுவான்னு தெரியும். நம்ம பையன் என்ன பண்ணுறான்? இவன் தான் பகுத்தறிவு உடையவனாச்சே, நான் மனிதனாச்சே. இவன் என்ன பண்ணுறான்? இங்கே ஒரு ஆலமரத்தை கும்பிட்டு விட்டு அந்த ஆலமரத்தை தவிர மற்ற ஆலமரத்தை வெட்டலான்னு கிளம்பிடுறான். தல விருட்சமே தல பெயர்களாக சில கோயில்களில் இருக்கும், கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏங்க 100 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியினுடைய நிலப்பரப்பில் 12 விழுக்காடு அளவுக்கு மழைக்காடுகள் இருந்தது. இன்னைக்கு 5 விழுக்காடாக குறைஞ்சிருச்சு. ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும். ஒரு மேடையில் பேசுகிற பேச்சாளனுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு 50 முதல் 100 ஏக்கர் பரப்பளவு உடைய காடுகள் அழிக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. ஒரு நிமிஷத்துக்கு 50 முதல் 100 ஏக்கர் பரப்பளவுடைய காடுகள் அழிக்கப்படுவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. உலகம் முழுக்க காடுகளினுடைய பகுதி காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கிலாந்து நாட்டினுடைய பரப்பளவை காட்டிலும் அதிகமான பரப்பளவுடைய காடுகளினுடைய அளவு காணாமல் போகிறது. ஒரு இங்கிலாந்துங்கிற தேசம் இருக்குல்ல, அந்த தேசத்தின் அளவை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிற காடுகள் காணாம போகுது. காடுகள் தானா காணாம போகுமா? மனிதன் பண்ற வேலை, வியாபார சந்தை பண்ற வேலை, பன்னாட்டு தொழில் பண்ணுகிற வேலை, இந்த வேலைகளின் காரணமா இந்த காடுகள்லாம் காணாம போயிட்டே இருக்கு. இது 7வது ஊழிங்கிற ஒரு புத்தகத்தில் ஐங்கர நேசன்கிற ஒரு ஆசிரியர் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். படிக்க படிக்க பயமும் பதற்றமும் அக்கறையும் தொற்றிக்கொள்ளும். என்ன 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 இருக்கு? மரங்களை பற்றி நம்ம என்ன யோசிச்சிருக்கோம்? மரம்தான் மரம்தான், மனிதன் அதை மரம்தான் எழுதினார் கவிஞர் வாலி. ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதியிருந்தார். 2 மரம் பேசிக்கிச்சான், 2 மரம் பேசிக்கிச்சான். இந்த மனிதர்கள் நம்மை கொண்டு சிலுவைகள் செய்கிறார்கள். இந்த மனிதர்கள் நம்மை கொண்டு சிலுவைகள் செய்கிறார்கள், ஏன் தம்மை கொண்டு ஒரு இயேசுவை செய்யக்கூடாது? கரெக்டு தானே? கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி தானே? எதை பற்றியுமே அக்கறை இல்லை. நான் மனுஷனுக்கு என்னன்னா அவன் வயிறு நிறைஞ்சா போதும். உலகத்தை ஒன்று சொல்லவா, இந்த இயற்கையினுடைய கர்ப்பப்பை எங்க தெரியுமா இருக்கு? காடுகளில் தான் இருக்கிறது. இந்த இயற்கையினுடைய கர்ப்பப்பை காடுகளில் தான் இருக்கிறது.
மிக மிக முக்கியமாக நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் வேறு எந்த புரட்சியுமே பண்ண வேண்டாம், எந்த புரட்சியும் பேச வேண்டாம். ஒன்றே ஒன்று செய்யுங்க, எல்லாரும் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரே ஒரு மரத்தை நட்டு வளர்த்துருங்க போதும். இந்த மக்கள் சிந்தனை பேரவை சிந்தனை அரங்கத்தின் மூலமாக என் அருமை ஈரோடு மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நாளையே நன்றே செய் இன்றே செய் என்று சொன்னது போல, புதியதொரு உலகம் செய்வோம் என்று சொன்னது போல, இன்று புதிதாய் பிறந்தேன் என்று சொன்னது போல, நாளைக்கே ஒரு மரத்தை நட்டு வளர்த்துருங்க. அது வளர்ந்து கம்பீரமாக நிற்கிறப்ப இந்த இயற்கையினுடைய ஆசீர்வாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நானும் என் அண்ணனும் ஈரோடு, நம்ம மூலப்பாளையம், எங்கள் அப்பா ஈரோடு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் லோக்கல் ஃபண்டு ஆடிட்டராக இருந்தார், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தார். ஹவுசிங் யூனிட்டில் மூலப்பாளையத்தில் இந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், பிள்ளையார் கோயில் உள்ள C14, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எந்த குருவிக்கும் வளர்ந்த கூடு மறந்துடுமா என்ன, C14 நம்பர். அங்கே அப்படியே அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம், நானும் எங்கள் அண்ணனும் சில பேர் மரம் நடு விழான்னு தான் சொல்லுவான், வளர்ப்பு விழாவே இருக்காது. ஒரு வாரம் கழித்து மரம் இப்படி இருக்கும், ஏன்னா இவன் மறந்துடுவான், ஃபோட்டோவோட முடிஞ்சு போயிடும். வளர்க்கணும்ல, நானும் எங்கள் அண்ணனும் நட்டு வளர்த்தோம். இன்றைக்கும் அந்த பகுதியினுடைய அடையாளமாக அந்த மரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மரத்தை நடுங்க. சாதாரணமாக கடந்து போகிறீங்க, காடுகள் அழிக்கப்பட்டது, சாதாரணமாக போகிறீங்க. எப்படி அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் கடந்து போகலாம்? ஒரு பூர்வீக அமெரிக்கா பழமொழி ஒன்று இருக்குது, நம் முன்னோரிடமிருந்து பூமியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. நல்லா மனசில் எல்லாரும் உள்வாங்கிக்கோங்க. நம் முன்னோரிடமிருந்து பூமியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, நம் பிள்ளைகளிடமிருந்து அதை கடன் வாங்கி இருக்கிறோம். என்ன அழகான, இதை படிச்சுட்டு அப்படி சிலிர்த்து சொல்கிறப்ப எனக்கு சிலிர்க்குதுங்க. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிகிட்ட இருந்து இந்த பூமியை நம்ம கடன் வாங்கலை, வாங்கிட்டு வரல. யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம்? நம்ம பிள்ளைகள்ட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம். அதை பொறுப்பாக கொடுக்க வேண்டாமா? மனுஷன் புத்தி, நாங்கிற புத்தி எப்படி தெரியுமா இருக்கும்? இவன் கடன் கொடுத்தா மட்டும் கரெக்டாக வரணும், இவன் கடன் வாங்கினா பொறுமையாக கொடுத்துக்கலாம். வெக்கமான சூடு சொரணை இருந்தால் கொடுத்த கடனை கேட்காதாங்கிறான் ஒருத்தன். என்னடா தலைகீழாக மாற்றிட்டீங்க வார்த்தையன், எப்படா காசு கொடுப்பேன்னு கேட்டதுக்கு ஒருத்தன் கேட்குறாங்க. வெக்கமான சூடு சொரணை இருந்தால் கொடுத்த கடனை கேட்காதாங்கிறான். எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். நான் கடன் கொடுத்தனா, அவன் வாங்கினானா, இல்லை அவன் கொடுத்தானா, நான் வாங்கினானே தெரியல. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அதெல்லாம் மாறிடுச்சு. கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல். கடன் வாங்கியிருக்கோம் நம்ம அடுத்த தலைமுறையிட்ட இருந்து, அதை பத்திரமா கொடுக்க வேண்டாமா அவங்க கைகளில்? உலக நாடுகள் அத்தனை பேர் சொல்றாங்களே நீர் பிரச்சனை, நீர் பிரச்சனை, நீர் பிரச்சனைன்னு. ஒன்று சொல்றேன், இந்த சிந்தனை அரங்கத்திலே 19வது ஈரோடு புத்தக திருவிழாவிலே ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். தயவு செய்து நாளை முதல் இதை பின்பற்றுமாறு என் சமூக மக்களிடம், என் ஈரோட்டு மக்களிடம் உங்களுடைய கால்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை பின்பற்றுங்க, அனாவசியமாக ஒரு துளி நீரை கூட வீணாக்காதீர்கள். குளிக்கிற பொழுது, பல் துலக்குகிற பொழுது, வாய் கொப்பளிக்கிற பொழுது, கை கழுவுகிற பொழுது, குழந்தையை குளிப்பாட்டுகிற பொழுது, உங்கள் குழந்தைகளுக்கும் மேலாக நீங்கள் பாசம் வைத்து வளர்க்கிற வீட்டு மிருகங்களை குளிப்பாட்டுகிற பொழுது எப்படி இருந்தாலும் ஒரு துளி நீரை கூட அனாவசியமாக வீணாக்காதீர்கள். சில பேர் பல்ல தேய்ச்சிக்கிட்டே பைப்பை திறந்து விட்டுருப்பான். ஏன்னா இவர் தேய்ச்சி முடிச்சோன்னு உலகம் மனமையாக கொட்டும். இவருக்கு நினப்பு, நான் பல் துலக்கி விட்டேன், இயற்கை மழையை பொழியும். இங்கே போயிட்டுருக்கும் பைப்பில் தண்ணி. எத்தனை கோடி மக்கள் தொகை இந்தியாவில், அத்தனை கோடி பேரும் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் தண்ணியை வீணாக்கினா அதனுடைய லிட்டர் எத்தனை லட்சம், எத்தனை கோடி லிட்டர் விரயமாகும் யோசிச்சு பாருங்கள். அந்த எண்ணெய் வேண்டாம். நான் அங்கே பின்னாடி அண்ணனோட அரங்கத்துக்கு பின்னாடி, இந்த மேடைக்கு பின்னாடி இருக்கிற அறையில் அண்ணனோட பேசிகிட்டு இருந்தேன். எந்திரிச்சு வந்தேன், அங்கே தண்ணி குடித்தேன். இந்த குடிநீர் பாட்டில் கொடுத்தாங்க, தண்ணி குடித்தேன். அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். உடனே அண்ணனை கூப்பிட்டு, அண்ணே அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்கண்ணே. இல்லைண்ணே இதை குடிங்கன்னார் அந்த அண்ணன். அவருடைய அன்பு மரியாதை விருந்தோம்பல், ஈரோட்டுக்கு விருந்தோம்பல் சொல்லியா தரணும். அண்ணா இதை குடிங்கண்ணே, பரவாயில்லண்ணேனார். நான் சொன்னேன், அண்ணே நான் குடிச்சிட்டு வச்ச பாட்டில், அந்த பாட்டில்
அதை யாரும் எடுத்து மறுபடியும் குடிக்க மாட்டாங்க, தூக்கி தான் போடுவீங்க, கீழே தான் கொட்டுவீங்க. அதையே கொண்டு வாங்க, நான் குடிச்சுக்கிறேன், அது தீர்ந்தா அடுத்ததை நான் பயன்படுத்திக்கிறேன்னு. கரெக்டு தானே? நாம் காசு கொடுத்து வாங்கினா வர அக்கறை அடுத்தவங்க காசு கொடுத்து வாங்குறப்ப ஏன் வரதில்லை? நான் கல்யாணத்துக்கு போவார், வாட்டர் பாட்டில் திறப்பார், இப்படி குடிப்பார், வச்சுருவார். அந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் வீணாக போகும். ஏன்னா இவர் தான் வாட்டர் பாட்டில் கம்பெனி ஓனர். இவர் 10-15 குளங்களை வெட்டிட்டு உட்காந்துருக்கார். ஈரோட்டுக்கான முழு நீர் வளத்தையும் உருவாக்கிட்டு இவர் அந்த ஒரு டப்பா தண்ணீரை வீணாக்கியிருக்கார். எப்படி? எவ்வளோ சமூக பொறுப்பு இல்லாமல் நம்ம இருக்கோம் வாழ்க்கையில். ஒரு 10 வயதுக்கு கீழே, ஒரு 15 வயது கீழே என்னுடைய குழந்தைகள் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. பெற்றோர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு 20 வயது கீழே இருக்கிற எல்லாருமே, குழந்தைகள் இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், இந்த பன்னாட்டு குளிர்பானங்களை குடிக்கிற பழக்கத்தை ஒருபோதும் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தாதீர்கள். இந்த விளம்பர யுக்தி, இந்த விளம்பர உலகம் பன்னாட்டு குளிர்பானத்தை குடிப்பதை, பன்னாட்டு குளிர்பானங்கள் குடிப்பதை ஒரு சமூக அந்தஸ்தாக மாற்றிருச்சு. வீட்டில் எந்த திருவிழாவாக இருந்தாலும் அந்த குளிர்பானம் இருக்கு. மாறி மாறி சூழல் இலை பற்றி பேசுகிற அத்தனை அறிஞர்களும் சொல்கிறாங்க அது கெடுதல் கெடுதல் கெடுதல்ங்கிறாங்க. யாருமே கேட்கறதில்ல. நீங்கள் பயன்படுத்துகிற குளிர்பானத்தில் பல்லு, மனுஷனோட பல்ல போட்டு 10 நாள் அமைக்க வச்சிருந்தா அந்த பல் கரைந்து போகும்னு சொல்றாங்க. 10 நாள் நீங்கள் குடிக்கிற அந்த குளிர்பானத்தில், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மென்பானத்தில் மனிதனுடைய பல்ல அமுத்தி வச்சிருந்தா பல்லு காணாம போகும், கரைஞ்சு போகுங்கிறாங்க. எனாமல் அந்த பற்களை பாதுகாக்கிற அந்த அருமையான இயற்கை தந்த கொடை மெல்ல மெல்ல அரிச்சிருங்கிறாங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு அம்மா பெருமையாக சொல்லுது, நான் என் பையனை அப்படி வளர்த்துருக்கேன். எப்படி தாயி வளர்த்துருக்க? 1/2 லிட்டர் ஃபேண்டா வாங்கி கொடுத்தா அப்படியே குடிப்பான். அதே அம்மா 15 வயசில் டாக்டர்கிட்ட போகுது, என்னாச்சு பையனுக்கு? பல்லே இல்லை டாக்டர். எப்படி இருக்கும்? பெத்த கடனுக்கு நீயே கரைச்சிட்ட. இது பெருமை கிடையாது. அப்படியே அந்த குளிர்பானத்தை திறக்கிறப்ப நொர பொங்கி வந்துருச்சுன்னா இவன் சொல்கிறான் அவ்வளோ பெருமையா, இங்கே பாருங்க என்ன அதுக்கு எவ்வளவு நிறமூட்டி, எவ்வளவு சுவையூட்டி, எவ்வளவு ரசாயன பொருட்கள் அதுக்குள்ளே இருக்குது, எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படி ஏன் இளநீ நம்மால் குடிக்க மாட்டேங்கிறான்னு யோசிச்சு பார்த்தேன் ஸ்டாலின் அண்ணே. ஏன் நம்மால் இளநீ குடிக்கிறது இல்லை? ஏன்னா எந்த இளநீ சீவனோன்னு பொங்காது. இவனுக்கு சீவனோன்னு பொங்கணும். அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னாலும் சரி, ஹாட் ட்ரிங்க்ஸ்னாலும் சரி, உடனே பொங்கணும். அது பொங்குனா நீ எப்படி பூமியில் தங்குவ? நீ பொங்கிருவியே. அது தெரியறதே இல்லை. இளநீ வச்சுக்கிட்டு இளநீ விற்கிறவங்கலாம் பரிதாபமா இளநீ விலை 20 ரூபா, இளநீ விலை 30 ரூபா, இளநீ விலை 40 ரூபான்னு சொன்னா நம்மால் ஒரு ரஷ்ய புரட்சிக்கு ரெடி ஆயிடுறான். ஏன் 40 ரூபா இளநீ? வெக்கமே இல்லாம வெளிநாட்டு குளிர்பானத்தை 60 ரூபா கொடுத்து வாங்கி கொடுக்கிற நாம் எந்த மறுபேச்சும் இல்லாமல் 40 ரூபாய் கொடுத்து இளநீர் குடிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆதங்கத்தோடு சொல்லுகிறேன். எவ்வளவு நம்ம ஊர் தண்ணிய இயற்கையான முறையில் அவ்வளவு இனிமையான தண்ணியா மாத்தி கொடுக்கிறது இளநீ. நம்ம ஊர் தண்ணியெல்லாம் உறிஞ்சி இருக்கிற சுத்து வட்டாரத்தில் இருக்கிற நீர் பகுதியெல்லாம் செதைச்சு கழிவு நீர் வெளியேற்றுவதன் மூலமாக இருக்கிற குடிநீரையும் அசுத்தப்படுத்துற அந்த குளிர்பானத்தை குடிப்பதற்கு நீ பெருமைப்பட்டால், மனிதன் பெருமைப்பட்டால், நாம் பெருமைப்பட்டால் அது நாம் நம் இனத்திற்கு செய்கிற துரோகமே ஒழிய வேற எதுவும் கிடையாது. பெருமை. எங்க வீட்டில் எப்பயுமே யார் வந்தாலும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் குடிப்போம். ஏன்? எல்லாரும் செத்துருவாங்க சீக்கிரமா. வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு இளநீ கொடுத்து பழகுங்க. நொங்கு அதனோட சீசனில் வரப்ப, அந்த பருவத்தில் வரப்ப நொங்கு கொடுத்து பழகுங்க. கம்மங்கூழ், கேப்பக்கூழ் கொடுத்து பழகுங்க. பழைய சோறை டப்பால் அடைச்சு பல டாலருக்கு விற்கிறான் அமெரிக்காவில். பழைய சோறை டப்பால் அடைச்சு பல டாலருக்கு அமெரிக்காவில் விற்கிறான். மானமே இல்லாத தமிழ் அங்கே போய் அதை குடிக்கிறான். வைத்தறிச்சல்.
பேருந்து நிலையத்தின் ஓரமாக ஒரு பெரிய பானையில் வயதான மூதாட்டி கேப்பக்கூளை வச்சுக்கிட்டு பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு சுவையா நாக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு மோர் மிளகாயும் ஒரு மாங்காய் ஊறுகாயும் வச்சுட்டு, வாங்கப்பா கேப்பக்கூழ் 10 ரூபா தான் 10 ரூபா தான்னு கதறல் இவனுக்கு கேட்கவே இல்லை. ஏன்? அந்த மூதாட்டி, அந்த வயதான கிழவி நடத்துகிற கடையில் இவனுக்கு கவர்ச்சி இல்லை, வண்ண விளக்குகள் இல்லை, குளிரூட்டப்பட்ட அறை இல்லை. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் அறை நீங்கள் சாப்பிடுகிற பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கிற அறை குளிரூட்டப்பட்ட அறையாக இருக்க வேண்டுமா, இல்லை நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்கள் உடல் குளுமையாக இருக்க வேண்டுமா என்பதற்கான வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கவர்ச்சி எல்லாமே நம்மளுக்கு கவர்ச்சியே வேணும். நான் ஒரு ஹோட்டல் போனேன்னா அப்படி இருக்கும், நான் ஒரு காரில் போனேன்னா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? வைத்தறிச்சலாக இருக்கும், அவ்வளோ வேதனையாக இருக்குது. நம்ம ஊரில் பேசாமல் எந்த ஊரில் பேசுகிறது? அதான் அத்தனை வைத்தறிச்சல இங்கே கொட்டிட்டு போகலான்னு வந்துட்டேன். கரெக்டா இல்லையா? உண்மைன்னு உணர்றவங்க மட்டும் கை தட்டுங்க போது. எனக்கு மற்ற ஊரில் எல்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேச முடியாது. அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிட்டு இறங்கினா ஒருத்தன் சொல்கிறான், கொஞ்சம் காமெடியாக பேசியிருக்கலாம் சாருங்கிறான். ஏன்டா காமெடி பண்ணுறதே ஒன்றை வச்சு தான்டானா அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நான் என்னை வளர்த்த மண்ணில் தான் நான் என்னுடைய மன குமுறல்களையும் வயிற்று எரிச்சல்களையும் சொல்ல முடியும். அவ்வளோ ஆத்திரமா இருக்கு. கேரளாவில் பிளாச்சிமடாங்கிற ஒரு கிராமத்தையே அழிச்சு விட்டாங்க. இயற்கை வளங்கள் செறிந்த கிராமம் இன்றைக்கு குடிநீருக்காக நடந்து போகிற கிராமமாக மாறி இருக்கிறது. காரணம் குளிர்பானம். அதை வாங்கி கொடுக்கறதுல என்ன பெருமை? நீங்கள் வாங்க மறுக்கிற பொழுது விற்பனை தானாக சரிய துவங்கும். விற்பனை தானாக சரிய துவங்குகிற பொழுது பல நாள் வெயிலிலே காத்திருந்து உங்கள் தாகம் தணிப்பதற்காக அமர்ந்திருக்கிற இளநீர் விற்கிற அந்த வயதானவரோ அந்த இளைஞரோ தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியோடு புன்னகை புரிந்து அந்த இளநீரை தான் நினைத்த விலையில் உங்களுக்கு கொடுப்பார். அவர் நினைத்த விலையை கொடுத்து நாமும் வாங்கி குடிக்கலாம். அக்கறை இல்லையே. காடு எப்படி போனா என்ன, விவசாயி எப்படி போனா என்ன, உலகம் எப்படி போனா என்ன, என் வயிறு நிறைஞ்சா போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. பிளாஸ்டிக் பேக்கை பேன் பண்ணாங்க, தடை பண்ணாங்க. பிளாஸ்டிக் பைகளை வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வருத்தப்படுறான். அது இல்லாமல் எப்படி இங்கே வாழ முடியும்? ஏன் அதை தின்னா வாழ்கிற? நல்லா கேட்க வருது எனக்கு. அது பிளாஸ்டிக் இல்லாமல் எப்படிங்க? எல்லாம் இதே தான் பேச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வளர்றப்பெல்லாம் பிளாஸ்டிக் இல்லையே, ஒயர் கூட இருந்தது. ஏங்கண்ணா ஒயர் கூட இருக்கும் இல்லையா? கவரில் ஒரு நியூஸ் பேப்பரில் கட்டி கொடுப்பாங்க எல்லாத்தையும். ஒன்று சொல்லவா, எளிமையாக கட்டி கொடுக்குற வகையில் இருந்த வரைக்கும் நம்ம உடல் நல்லா இருந்துச்சு. கட்டி கொடுக்கறதெல்லாம் பிளாஸ்டிக் பெயின் வரப்போ தான் நம்மளுக்கு கெட்ட காலமே பிறந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். சுட சுட சாம்பாரை ஹோட்டலில் இருந்து பிளாஸ்டிக் பையில் வாங்கிட்டு ஆனந்தமாக சாப்பிட்றான். நல்ல டேஸ்ட்டு சார். பிளாஸ்டிக்கான்னு கேட்டேன். எதை நோக்கி நாம் போகிறோம்? அப்படி சாப்பிட்டுட்டு வீசுகிறோமே. சுற்றுலாத்தலங்கள் எங்கே போனாலும் இந்த மனுஷன் இருக்கானே அகம்பாவம் பிடிச்சவன் சாப்பிட்டுட்டு வீசுறது. அன்றைக்கி பார்க்குறேன், நான் ஏற்காடுலேருந்து இறங்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் பிளாஸ்டிக் கவரோட முறுக்கு எடுத்து குரங்குகளுக்கு போடுறாருண்ணே. குரங்குகளுக்கு போடுறாரு. பாவம் அந்த குழந்தைங்க. அண்ணன் சொன்னார்ல, நம்ம முன்னோர்கள். அதில் எந்த முன்னோர் என் முன்னோர்னு எனக்கு எப்படி தெரியும்? 10-15 பேர் அந்த இடத்துல ஓடி வருது அத்தனையும். நான் தைரியமாக இறங்கி, கொஞ்சம் எனக்கு பயம்தான், கடிச்சு வச்சிருப்போ அப்படின்னு எல்லாம் நிற்குது. ஆனால் அதை எடுக்கிறதுக்கு அவசரம் வேறு. அதுக்கு அந்த கவரை எடுத்து மறுபடியும் முடிச்சு போட்டு அந்த காரு கதவை தட்டி கண்ணாடி இறக்குனார். சார், ஈரோடு மகேஷ் தான்னார். அந்த வியாக்கானம் அப்படி இருக்கட்டும். இந்த முறுக்கை இந்த கவரோட இந்த குரங்கு சாப்பிடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற கோடிட்டிடத்தை நிரப்புங்கள்னு கொடுத்துட்டேன். என்ன அக்கறை? மனுஷன் சாப்பிட்டு கடலில் வீசக்கூடிய திடக்கழிவில் பிளாஸ்டிக்குங்கிறது மிக முக்கியமான ஒரு கழிவு, மறந்துடக்கூடாது. முதலிடம். ஒவ்வொரு சதுர மைல் கடலோட ஒவ்வொரு சதுர மைல் பரப்பளவுலையும் 46,000 பிளாஸ்டிக் கழிவுகள் மிதப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு வருஷமும் 1 மில்லியன் கடற்பறவைகள், 1 லட்சம் கடற்பாலூட்டிகள் அழகழகாக வண்ணமயமாக மிதந்து சுதந்திரமாக திரிகிற மீன்கள், செத்து மிதக்கிற அவலம், மனிதன் தூக்கி எறிந்த கடல்ல தூக்கி எறிந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் மட்டுமே நடந்திருக்கிறது. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம ஒரு கடற்கரை ஓரமா போய் நின்னீங்கன்னா உங்கள் கால் நினைப்பது கடல் அலையோட சேர்ந்து பிளாஸ்டிக் கவரும் தான். சாகாவரம் பெறணும்னு சொல்லிட்டு அறிவியல் இன்னைக்கு முயற்சி பண்றானுங்க. மனுஷன் சாகாவரம் பெறணும்னு இன்னைக்கு அறிவியல முயற்சி பண்றான். ஆனா மனுஷன் ஒரு விஷயத்துல தோத்துட்டான். எதுல தெரியுமா? அவன் கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக் சாகாவரம் பெற்றுச்சு, இவன் செத்துறான். அக்கறையே இல்லையே. இயற்கையினுடைய பாதுகாப்பு அரண்களாக இருக்கிறது கடல்ல இருக்கிற பவளப்பாறைகள். அந்த பவளப்பாறைகளுடைய மிகப்பெரிய அழிவுக்கு காரணம் பிளாஸ்டிக் கழிவுகள். யாரும் உணர்றது இல்லையே. எங்க போயிட்டு இருக்கு இந்த சமூகம்? சார் ஒன்றும் இல்லை சார், பிளாஸ்டிக் எரிக்கிறப்ப வர நச்சு அந்த அந்த அதுக்கு வந்து டயாக்சின், அது ஒரு பொது பெயர், டயாக்சின்னு சொல்றாங்க. அதை அந்த நச்சு காத்துல பரவுச்சுன்னா அவ்வளோ பெரிய விஷம். வருத்தத்தோடு சொல்றேன், சென்னையில் இருக்கேன். தமிழகத்தில் சென்னையில் பெருங்குடி பகுதியில் குப்பை கழிவுகளை கொட்டி வைப்பாங்க, எரிப்பாங்கல்ல. என்ன பண்ணாங்கன்னா அந்த பகுதியை சுற்றி இருக்கிற தாய்மார்களிடம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. ஜப்பானில் இருக்கிற எகிம் பல்கலைக்கழகம் இந்த கருத்து கணிப்பை நடத்துச்சு. அந்த தாய்மார்களுடைய தாய்ப்பாலை ஆய்வுக்கு உட்படுத்தியது. அந்த தாய்மார்களுடைய தாய்ப்பாலில் டயாக்சின் இருந்தது என்பது ஆய்வுபூர்வமான உண்மை. உலகத்திலேயே அப்பழுக்கெற்றது தாய்ப்பால் என்று சொன்ன காலம் போய் டயாக்சினை சுமந்து வருகிற தாய்ப்பாலாக மாறியதற்கு முழுக்க காரணம் நம்முடைய அலட்சியங்கள் மட்டும்தான். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பசுவினுடைய இறந்து போன ஒரு பசுவினுடைய வயிற்றை கிழித்து பார்க்கிறார்கள். சொல்வதற்கே வெட்கக்கேடாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்தில் எந்த மூலையில், இந்த மண்ணிலே எந்த மூலையில் ஒரு உயிரினம் இறந்தாலும் அதற்கு எல்லா மனிதர்களும் பொறுப்பு. உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நினைக்காதீங்க, நாமும் அதற்கு பொறுப்பு தான், நானும் அதற்கு பொறுப்பு தான். இறந்து போன பசையினுடைய வயிற்றை கீறி பார்க்கிறார்கள். உள்ளே 35 கிலோ எடையுடைய பிளாஸ்டிக் பைகள் இருக்கிறது. காடுகளிலே வாழுகிற யானைகளுடைய இறந்து போன யானைகளின் வயிற்றை கிழித்து பார்த்தால் உள்ளே பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கிறது. குரங்கினுடைய வயிற்றை கிழித்து பார்த்தால் உள்ளே பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கிறது. இந்த மனிதன் நான் வாழணும் அப்படின்னா எவன் வேணா எப்ப வேணா சாகலாம். ஏங்க இவனுக்கு சக மனுஷனே ஒரு உயிரே கிடையாது, அப்புறம் எப்படி மற்ற விலங்குகள் உயிராக மதிப்பானவன்? தான் வாழ்றதுக்கு அடுத்தவன் அழிக்கிறான். விலங்குகள் அழிக்க மாட்டானா? காடுகள் அழிக்க மாட்டானா? மரங்கள் அழிக்க மாட்டானா? பறவைகளை அழிக்க மாட்டானா? இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களை அழிக்க மாட்டானா? ஏங்க இந்த மண்ணில் இருக்கிற மண் புழுவுக்கு கூட மண்ணின் மீது நேசம் இருக்கிறது. வெட்கக்கேடு மனுஷனுக்கு இல்லை. எவ்வளவு வருத்தமான உண்மை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் என்பதற்கான அடையாளமாக இந்த தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் சில விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு யாராவது வந்திருக்கீங்களா? கைகளை உயர்த்துங்களேன், நல்லா கைகளை உயர்த்துங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அருமை. இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தவங்களுக்காக உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு பொறுமையோடு உங்கள் குழந்தைங்களை நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க. அது அழுதுதுன்னா பாப்கார்ன் லஞ்சமாக தரீங்க, அழுதுதுன்னா ஐஸ்கிரீம் லஞ்சமாக தரீங்க. ஏன்னா மிகப்பெரிய புரட்சியை அந்த திரைப்படம் ஏற்படுத்த போதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை. கேட்டால் ஒரு 3 மணி நேரம் நான் நிம்மதியாக இருக்க வேண்டாமா, அப்புறம் ஏன் பெற்றுக்கிற அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்க கேட்பாங்க. நான் இல்லை, அதனால தான் பெரியவங்களை வீட்டில் வச்சுக்கிறது இல்லை. இன்றைய பெற்றோர்கள் தெளிவானவர்கள். தான் செய்கிற தவறுகள் உடனுக்குடன் வெளிவரும் என்பதால் பெரியவர்களையே வெளிவர விடாமல் செய்கிறார்கள். ஒரு ஆப் வந்துச்சுண்ணே செல்ஃபோனில். அது எப்படின்னா நம்ம வயசானா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கும் அந்த ஆப். உடனே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா நான் வயசானா எப்படி இருப்பேன்னு பார்த்து நேர்ந்தானுங்க. நான் ஒன்று எழுதுனேன், அந்த ஆப் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. தான் வயசாயிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்குற ஆர்வம் மனுஷங்களுக்கு வீட்டில் இருக்கிற வயசானவங்களை பார்க்குறதுல இல்லவே இல்லைன்னு சொன்னேன். எவ்வளோ உண்மையான வார்த்தை.
அப்படியே ஒரு தேவையற்ற பொருள் மாதிரி அவங்கள நினைக்கிறது. தாத்தா பாட்டி இருக்கிற வீடு பல்கலைக்கழகங்களுக்கு இணையான வீடு என்பதை எத்தனை பெற்றோர்கள் அறிவார்கள்? என்றைக்கு தாத்தா பாட்டிகள் கதை சொல்லுவதை நிறுத்தி கொண்டார்களோ குழந்தைகள் அப்பொழுதுதான் சுயநலம் மிக்க குழந்தைகளாக மாறிப்போனார்கள். என்றைக்கு தாத்தா பாட்டிகள் வாழ்தல் அறம் என்பதை சொல்லாமல் போனார்களோ, சொல்வதற்கு வாய்ப்பு நாம் தரவில்லையோ, அன்றைக்கே திசை மாறிய பறவைகளாக மனிதர்கள் மாறிப்போனார்கள். என்றைக்கு தாத்தா பாட்டிகள் இத்தனை வயதும் என்னால் நடக்க முடியும், இதுபோல் உண்டால், இதுபோல் உறங்கினால், இதுபோல் வாழ்ந்தால் நீயும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கண்முன்னே வாழ்ந்தார்களோ, அதை தவிர்த்து விட்டு வாழ்வதால் தான் அனைவரும் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறோம். பரவாயில்லண்ணே, சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். எதுவுமே சொல்லித்தரது இல்லையே குழந்தைங்களுக்கு. எதுக்காக இப்போ கை தூக்க சொன்னேன்னா, இங்கே இருக்கிற குழந்தைங்களை கூட்டு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்த பெற்றோர்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன் நன்றிண்ணே. ஏன் அப்படின்னா, ஒரு சினிமாவுக்கு பொறுமையாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி, ஒரு பொருட்காட்சிக்கு பொறுமையாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி, ஒரு கல்யாணத்துக்கு பொறுமையாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி, இதை விட அதிகமான பொறுமையோடு நீங்கள் புத்தக திருவிழாவிற்கு உங்கள் குழந்தைகளை அழைத்து வர வேண்டும். ஒவ்வொன்றாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவதற்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாலும் தகும். அந்த புத்தகத்தை அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டானா லஞ்சம் தப்புன்னு அவனே புரிஞ்சுப்பான். படிக்க வைங்க குழந்தைங்கள. வீட்டில் கதை சொல்லுங்க. ஏன் லேட்டாக வந்தேன்னு பொண்டாட்டிகிட்ட கதை சொல்கிறீங்கல்ல, ஏன் சமைக்க முடியலன்னு புருஷன்கிட்ட கதை சொல்கிறீங்கல்ல, ஏன் இந்த வார இறுதியில் உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க முடியலன்னு மாறி மாறி 2 பேரும் புருஷனை பொண்டாட்டி கதை சொல்லிக்கிறீங்கல்ல. இவ்வளோ கதை கற்பனை திறம் கொண்ட உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு படித்து விட்டு ஒரு கதையை சொல்ல வைக்கலையா என்று கேட்க ஆசை. ஏன் சொல்ல முடியல? உங்கள் குழந்தை உட்காந்து ஒரு டோரா பூஜியை பார்க்குது. வஉசி மைதானம்னு ஒரு மைதானம் இருக்கு ஈரோட்டில். வஉசி மைதானம் ஏன்டா அதுக்கு பேர் வந்துச்சு? வஉசினா யார் தெரியுமாடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா? தன்னை குத்திய ஊசி கூட ஆங்கிலேயனுக்கு வலிக்கவில்லை. ஆனால் வஉசி என்கிற பெயரை கேட்ட உடனேயே ஆங்கிலேயனுக்கு வலித்தது. அப்படி பண்ண ஆள் நம்மால். வஉசியினுடைய வரலாறை படிச்சுட்டு அண்ணன் எழுதினது, இன்னும் பிற மனிதர்கள் எழுதின வஉசியினுடைய வரலாற்றெல்லாம் படிச்சுட்டு உண்மையிலே 2 நாள் நான் தூங்கலனே. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்னா, அண்ணனோட உதவியோட ஒரு வேண்டுகோளை வைக்கலான் இருக்கேன். சுதந்திரத்திற்காக பாடுபட்டு வரலாற்றில் இடம் பிடித்த தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவருடைய தலைமுறைகள் என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைனே. சொல்லுகிற பொழுது இதயம் கணக்கிறது. ஒருவேளை அந்த தலைமுறையை சார்ந்த யாராவது வாழ்க்கையினுடைய வறுமையில் தள்ளப்பட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவும் குற்றவாளிகள் என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். காலியா லாவோன்னு 2 சுதேசிய கப்பல்களை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பிரம்மாண்டமாக கொண்டு வந்த வஉசியினுடைய இறுதி நாள். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பல் ஓட்டிய வஉசி, ஆங்கிலேயருக்கு எதிராக வஉசியால கப்பல் ஓட்டி தன்னுடைய காலத்தை வெல்ல முடிந்தது. ஆனால் தன்னுடைய இறுதி காலத்தில் வறுமைக்கு எதிராக வாழ்க்கையை ஓட்டி கடக்க முடியவில்லை அந்த மாமனிதனால். வஉசியினுடைய மனைவி மீனாட்சி அம்மாள் அவர் ஜெயிலில் இருந்தப்ப, சிறைச்சாலையில் இருந்தப்ப, அவங்க அப்பா உலகநாதன் பிள்ளை கவலைப்பட்டப்ப தன்னுடைய மாமனாருக்கு மீனாட்சி அம்மாள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் சிறைப்பட்டார்கள் என்று நினையாது. அதை அப்படியே படிக்கிறேன். அவர்கள் சிறைப்பட்டார்கள் என்று நினையாது, கடவுள் ஞானத்தையும் மற்றைய உலக ஞானங்களையும் அடைவதற்குரிய தவச்சாலைக்கும் கல்விச்சாலைக்கும் சென்றிருக்கிறார்கள் என்று நினைத்து பூரண திருப்தியுடனும் சந்தோஷத்துடனும் நீங்கள் இருங்கள். என் புருஷன் சிறைச்சாலைக்கு போனால் நினைக்காதீங்க, ஒரு தவச்சாலைக்கு போயிருக்கான்னு நினைங்கன்னு மீனாட்சி அம்மாள் வஉசியினுடைய அப்பாட்ட ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதே மீனாட்சி அம்மாள் சுப்பிரமணிய பிள்ளை, தம்பி சுப்பிரமணிய பிள்ளைக்கு எழுதின கடிதத்தில்
14/7/1912 எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதம், எனது நகைகளை அடகு வைத்து வாங்கிய 200 ரூபாயும் செலவழிந்து விட்டது. எனது நகைகளை அடகு வைத்து வாங்கிய 200 ரூபாயும் செலவழிந்து விட்டதுன்னு எழுதுகிறாங்க. இன்னொரு கடிதத்தில் எழுதுகிறாங்க, எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா என்னுடைய பர்த்தா அவர்கள், கணவர், என்னுடைய கணவர் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து திரும்பி வந்தவுடன் உங்கள் பணத்திற்குரிய நியாயமான வட்டியுடன் அந்த தொகையை சேர்த்து தருவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன். தன்னுடைய மாமனார் உலகநாதன் பிள்ளைக்கு கடிதம் எழுதுகிறாங்க மீனாட்சி அம்மாள். என் இதயம் கணக்கிறது இந்த வரிகளை படிக்கிறதுக்கு முன்னாடியே. நான் குடும்பம் அப்படி வறுமையான சூழல். தூத்துக்குடியில் வாடகை வீட்டில் அந்த அம்மா இருக்காங்க. கோயம்புத்தூர் சிறையில் வஉசி இருக்கார். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் எனது மானம் கெடாத கூலி வேலைகள் செய்யவும் தயாராக இருக்கிறேன், வறுமையிலிருந்து மீண்டு வந்தால் போதும் என்று அந்த தாய் கடிதம் எழுதியிருக்கிறார். என்னுடைய தேசத்தினுடைய மானத்தை காப்பதற்காக 2 சுதேசிய கப்பல்களை விட்ட, பல லட்சம் ரூபாய் செலவு செய்து 2 சுதேசி கப்பல்களை விட்ட, மிக பெரும் செல்வந்த குடும்பத்திலே பிறந்த, நன்றாக படித்து 10 ஆண்டுகள் வக்கீல் தொழில் செய்து மிகப்பெரிய பணத்தை சம்பாதித்த பிறகு நாட்டினுடைய விடுதலை தான் என்னுடைய எண்ணம் என்று நாட்டினுடைய விடுதலைக்காக இறங்கிய வஉசி அவருடைய மனைவி, நான் என் மானம் கெடாத வகையில் கூலி வேலை செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்று எழுதிய கடிதம் இந்த தேசத்தினுடைய அவமானம். ஈரோட்டில் வஉசி பார்க் இருக்கு, அங்கே பொருட்காட்சி போடுவாங்க, புத்தக கண்காட்சி. நான் சொல்றேன், ஈரோடு புத்தக திருவிழா மிக சரியாக மிக பலகாலம் வஉசி மைதானத்தில் நடந்திருக்கிறதற்கு அன்பு அண்ணனுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பாரதியும் வஉசியும் அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள். வஉசி சிறையில் இருந்த காலத்தில் தான் பாரதி இந்த கவிதை எழுதினார் இந்தியா இதழில். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரார் காத்தோம் கருக திருவுளமோ, என்னவெல்லாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்கு இங்கு மடிய திருவுளமோ, 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது வந்த மாமணியை தோற்போமா. சுதந்திரத்திற்காக பாரதி எழுதவில்லை, சுதந்திரம் பெற்றே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த வஉசி படுகிற கஷ்டத்தை பார்த்து எழுதின வரிகள் அது. வஉசி அடையாளம் தெரியல குழந்தைங்களுக்கு. டோரா புஜ்ஜி தெரியுது. டோரா புஜ்ஜிட்ட மேப் இருக்கு, அது ரூட்டு காமிக்கும். ஆட பாவிகளா, நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான ரூட்டை காமிச்சதே நம்ம முன்னோர்கள்ரா. ஒண்ணுமே இல்லாம போனாங்க இந்த நாட்டுக்காக பாடுபட்டு. யாருக்கு அக்கறை இருக்கிறது? எதை பத்தியும் கவலை கிடையாது. நாட்டினுடைய சுதந்திர தினத்தன்றாவது குடியரசு தினத்தன்றாவது குழந்தைகளை உட்கார வைத்து அன்பு அண்ணன் எழுதிய புத்தகங்களை வைத்தோ இல்லை வேற ஏதாவது ஒரு புத்தகங்களை வைத்தோ, இதுதான் நாட்டுக்கு பாடுபட்ட தலைவருடைய வரலாறு, இந்த ஒரு தலைவருடைய வரலாறையாவது நீ தெரிந்து கொள். அப்பொழுதுதான் தேசிய கொடியை சட்டைப்பையில் குத்துகிற பொழுது அது சாதாரண அட்டையில் செய்ததாக, சாதாரண காகிதத்தில் செய்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த 3 வர்ணம் வருவதற்கு எத்தனை லட்சம் குருதி இந்த மண்ணிலே வடிந்திருக்கிறது என்கிற எண்ணம் உங்கள் குழந்தைகளுக்கு வரும். மிட்டாய் கொடுக்கிற தினமாக, விடுமுறையின் தினமாக, வெட்கக்கேடு அன்றைக்கு திரைப்படத்துக்கு செல்லுகிற தினமாக ஆகஸ்ட் 15 மாற்றிய குற்றவாளிகள் நாம். எதை பத்தியும் கவலை கிடையாது. தயவு செஞ்சு இந்த குழந்தைகளோட வந்த பெற்றோர்களுக்கு நான் என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்றேன். மிசோரத்தில் சைராங்னு ஒரு பகுதி, அங்க டெரிக்னு ஒரு பையன். அந்த பையன் வீட்டுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப என்னாச்சு, ஒரு சின்ன கோழி குஞ்சு மேலே அவன் சைக்கிள் ஏற்றிடுறான். கோழி குஞ்சு மேலே சைக்கிளை ஏற்றிடுறான். கோழி குஞ்சு செத்து போச்சு, இறந்து போயிடுது. சைக்கிள் டயர் ஏறி போச்சுல வெயிட்டோட. அந்த பையன் டெரிக் என்ன பண்ணுறான், பதறி போய் கோழி குஞ்சை கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுறான். ஏன்னா குழந்தைகளுக்கு எப்பயுமே சட்ட விதிகள் தெரியாது, மரபுகள் தெரியாது. அது மனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யும் கேட்கும். அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று
எடுத்துகிட்டு ஓடுறான். அப்பாட்ட போய் காமிக்கிறான், அப்பா கோழி குஞ்சு தெரியாமல் நான் ஏற்றிட்டேன்பான்னு. கோழி குஞ்சு இறந்து போயிடுச்சுன்னு சொன்னால் பையன் வருத்தப்படுவானேன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுறாரு, தன் சட்டை பையிலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து தன் மகனிடம் கொடுத்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ, ஹாஸ்பிட்டலுக்கு போங்கிறார். அந்த பையன் இறந்து போன கோழி குஞ்சை ஒரு கைகளில் ஏந்தி கொண்டு, அப்பா தந்த 10 ரூபாயை மற்றொரு கையில் ஏந்தி கொண்டு மருத்துவமனை நோக்கி ஓடுகிறான். அங்கே ஒரு செவிலியர் இருக்கிறார். என்னடா செல்லோன்னு கேட்குறாங்க டெரிக்கை பார்த்து. டெரிக் சொல்கிறான், இந்த மாதிரி கோழி குஞ்சு சைக்கிள் ஓட்டுறப்ப தெரியாமல் நான் ஏற்றிட்டேன், 10 ரூபா அப்பா கொடுத்துருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றிடுறீங்களா? அந்த மருத்துவமனையை ஆச்சரியத்தில் மூழ்குகிறது. அந்த செவிலியர் பொறுமையாக அந்த குழந்தையை அமர வைத்து விளக்கி சொல்லுகிறார். அந்த புகைப்படம், அந்த குட்டி பையன் 6 வயசு பையன் டெரிக் ஒரு கையில் கோழி குஞ்சையும் ஒரு கையில் 10 ரூபாய் நோட்டையும் ஏந்தி கொண்டு இருந்த புகைப்படம் என்னை பொறுத்தவரை மனிதாபிமானத்தினுடைய மிகச்சிறந்த புகைப்படமாக நான் கருதுகிற ஒரே புகைப்படம் அந்த புகைப்படம் மட்டும்தான். அவர் அப்பா தந்த 10 ரூபாய் மனிதாபிமானத்திற்கு இதைவிட ஒரு பெரும் விலையை எந்த தந்தையாலும் இந்த உலகத்தில் தர முடியாது என்பதற்கான சான்று. காக்கை குருவி எங்கள் சாதின் பாரதி சொன்னது மிசோரமில் இருக்கிற டெரிக்குங்கிற குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தை தான் வாழ்வியல் சூழலை வளர்ந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி ஆயிடுது. கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் எடுமலைக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் 73 வயது நிரம்பிய PV சின்னத்தப்பி என்கிற ஒரு மனிதர் பழங்குடி மக்கள் வாழுகிற அந்த மலை கிராமத்தில் ஒரே ஒரு தேநீர் கடை நடத்தி வருகிறார். எல்லாரும் வாங்குவதற்கான ஒரே ஒரு கடை அதுதான். இந்த பழங்குடி மக்கள் இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு அந்த சின்னத்தம்பி என்கிற மனிதர் என்ன பண்ணுறாரு, வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அன்பு அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் போலவும் மக்கள் சிந்தனை பேரவை போலவும் அந்த PV சின்னத்தம்பி தன்னுடைய நண்பர் முரளியோடு சேர்ந்து 18 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து போய் புத்தகங்களை சுமந்து ஒரு 160 புத்தகங்களை தன்னுடைய தேநீர் கடையிலே வச்சு பழங்குடியின மக்களை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறாரு. ஏன், நீ இங்கே இருப்பதற்கு தகுதியானவன், அதனால் நீ எங்கு இருப்பதற்கும் தகுதியானவன், படித்தா தெரிஞ்சுக்கலான்னு ஊக்கப்படுத்துகிறார். இந்த மானி மனிதர்கள் தான் நான் என்கிற இடத்திலிருந்து நம்மை கடத்தி நாம் என்று கொண்டு போகிறார்கள். ஒடிசா மாநிலத்தில் 75 வயசு நிரம்பிய ஒரு தாயித்ரி நாயக் என்கிற ஒரு வயதானவர் தன்னுடைய கிராமமே வயல்வெளிகள் வறண்டு விளைச்சல் இல்லாமல் போனப்ப ஒரே ஒரு கோடாரியும் ஒரே ஒரு மண்வெட்டியும் ஒரே ஒரு கூடையும் ஒரே ஒரு கடப்பாறையும் எடுத்துக்கிட்டு போகிறார். எதுக்கு? ஒரு மலைப்பகுதி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குது. மலைப்பகுதியை குடைஞ்சு அந்த குளத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்துட்டா தன் கிராமம் விளைச்சலில் செழிக்கும், அதுக்காக போகிறாரு. தள்ளாத வயது தான், ஆனால் உழைத்து முறுக்கேறிய உடம்பு, 75 வயசு. அந்த மனிதன் முதல் கடப்பாறையில் முதல் ஒளியை அந்த மலை மீது வைக்கிறாரு. ஒரே நபர், இங்கே இருக்கிற அத்தனை பேர் நினச்சுங்க, நான் அல்ல நாம் என்பதற்கான அடையாளம் அந்த ஒரே ஒரு நபர் முதல் கடப்பாறையில் முதல் அடி அடித்து வைக்கிறாரு. 3 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த மலை மீது கடப்பாறையினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. 3 ஆண்டுகள் கழித்து மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற பெரிய குளத்தில் இருக்கிற தண்ணீர் 3 கிலோமீட்டர் கடந்து வந்து அவர் வசிக்கிற கிராமத்தில் இருக்கிற 100 ஏக்கர் பரப்பளவுடைய நிலங்களை பசுமை இடமாக மாற்றி காண்பிக்கிறது. இந்த செய்தி ஒடிசாவில் இருக்கிற மீடியாக்கள் ஊடகங்கள் அத்தனை பேரும் கொண்டு வராங்க. மத்திய அரசினுடைய காதுக்கு போகுது. இந்தியாவினுடைய மிக உயரிய விருதுகளில் ஒன்றாக கருதப்படுகிற பத்மஸ்ரீ விருது அந்த மனிதருக்கு கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. 3 ஆண்டுகள் ஒரு கடப்பாறை, ஒரு மண்வெட்டி, ஒரு கூடை என்ற நம்பிக்கையோடு இறங்கிய ஒரு மனிதன் நாம் என்று நினைத்ததால் சாதித்த விஷயம் அது. என் அருமை ஈரோட்டு சொந்தங்களே, இப்படியாக சொல்லி என் பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் மகாகவி பாரதி. அது ஏண்டா தனி மனுஷனுக்கு ஒருத்தன் சாப்பிடலைன்னா ஏண்டா ஊரில் இருக்கிற எல்லாரும் சாகணும், எல்லாரும் ஏண்டா அழிக்கணும், ஏண்டா உலகத்தை அழிக்கணும்? பாரதியினுடைய பார்வை பறந்துபட்ட பார்வை. ஒருத்தன் பசியோடு இருந்தாலும் அது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் கடமை. காரணம் உணரணும்னு பாரதிதாசன் சொன்னார். மானுட சமுத்திரம் நான் என்று கூவுனார். நாம்ல இருந்து தான் நாலிருந்து தான் நான், மானுட சமுத்திரம் நான் என்று கூவுனார். இதெல்லாம் இந்த படிநிலைகளுக்கெல்லாம் மேலே உச்சத்துக்கு போய் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு
வள்ளலார் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவும் பயிர்களுக்காகவும் இறங்கினார். நான் என்பது ஒருமை. நான் என்கிற தன்மையிலிருந்து நாம் என்கிற பன்மையை நோக்கி நாம் நகர வேண்டும். இங்கே நாம் என்பது அறம். அண்ணன் சொன்னது போல நாமாக வாழ்ந்தால்தான் அதன் பெயர் அறம். நாம் நாமாக வாழ்வோம். நானாக நான் வாழ்ந்தது போதும். என்றைக்கு நாமாக வாழ்வதற்கு சிந்திக்கிறோமோ அன்றைக்கு இந்த உலகம் நம்மை ஆசீர்வதிக்கும். இயற்கை நம்மை கொண்டாடும். உலக உயிர்கள் நம்மை வாழ்த்தி துதிபாடும். இந்த மண்ணிலே கால் வைத்து நாம் நடப்பதற்கு இந்த மண்மகள் நம்மை கௌரவப்படுத்துவாள். நானாக வாழ்ந்த நாமெல்லாம் இனிமேல் நாமாக வாழ்வதற்காக முயற்சி செய்வோம். இந்த அருமையான பேச்சை கேட்ட என்னுடைய அன்பு ஈரோட்டு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும், என்னை இந்த மேடைக்கு வர தூண்டுதலாக இருந்த என் அம்மாவினுடைய அண்ணன், என்னுடைய தாய்மாமன் மரியாதைக்குரிய எஸ்பி மணி அவர்களுக்கும், என்னை பள்ளியிலே முதல் முறையாக பேச்சு போட்டிக்கு சென்னைக்கு தன்னுடைய கை செலவை போட்டு அழைத்து கொண்டு போன என்னுடைய ஆசிரியர் CRS சுப்பிரமணியம் ஐயா இங்கே அமர்ந்திருக்கிறார், அவருடைய திருப்பாதங்களுக்கும், இந்த மண்ணுக்கு நான் வர வேண்டும் என்று இந்த மண்ணினுடைய குழந்தையை இவ்வளவு பெரிய மேடையில் ஏற்றி அழகு பார்க்கிற அன்பு அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும், மக்கள் சிந்தனை பேரவையை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், இனிய அண்ணன் அன்பரசு அவர்களுக்கும், பெருமிதத்தோடு இந்த மேடையை என்னோடு பகிர்ந்து கொள்ள சம்மதித்த அன்பு அண்ணன் ஈரோடு கதிர் அவர்களுக்கும், என் இதயம் நிறைந்த உயிரில் உறைந்த ஈரோட்டு மக்களுக்கும் இதயம் நிறைந்த அன்பு கலந்த நன்றிகளை சொல்லி, மீண்டும் அண்ணன் அழைக்கிற பொழுது சிந்தனை பேரவை, மக்கள் சிந்தனை பேரவை என்னை மீண்டும் சிந்தனை செய்கிற பொழுது உங்களை சிந்திக்க வைப்பதற்கு இந்த ஈரோடு மகேஷ் என்கிற உங்கள் ஊர்க்காரன் தயாராக இருக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி.